வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஏகத்துவ கொள்கையை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய பொறுப்பை நீங்கள் எல்லாம் சுமந்திருக்கிறீர்கள். அந்த பொறுப்பை சிறப்பாக செய்வதற்காக ஒரு சின்ன பயிற்சி தான் இந்த 2 நாட்களிலே உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இதில் நீங்கள் பல இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகளை அறிந்திருப்பீர்கள். நம்முடைய ஜமாத்திற்கும் பிற இயக்கங்களுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன, எந்தெந்த விஷயத்திலெல்லாம் நம்ம அவர்களிலிருந்து மாறுபடுகிறோம் என்பதெல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதே மாதிரி நம்ம கொள்கையில் நம்ம என்ன மாதிரியாக உறுதியாக இருக்க வேண்டும், இது மாதிரியான வகுப்புகள், தவறான ஹதீஸ்லாம் சொல்லக்கூடாது, இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் உங்களுக்கு அநேகமாக சொல்லி இருப்பார்கள். இப்போ எப்படி பேசுவது, பேசும்பொழுது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, அதுதான் எனக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு தலைப்பு. பேசும்போது கவனிக்கிறதை விட அதைவிட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. நம்ம பேசுவதற்காக செய்திகளை திரட்டுவது என்ற நிலையை முதல்ல மாற்ற வேண்டும். அறிந்து கொள்வதற்காக திரட்ட வேண்டும். பேசுறதுக்கு என்று திரட்டினால் அது உள்ளத்தில் நிற்காது. பேசுறதுக்காகத்தான் ஒன்று அறிந்து கொண்டோம்னா என்ன செய்யாது, பேசி முடிச்சோம்னா அது போயிடும். நம்ம உள்ளத்தில் நம்ம சொன்னது ஆழமாக பதியவே செய்யாது. அப்போ பேசுவதற்காக தகவல்களை திரட்டுதல் என்ற மனநிலையை முதலில் மாற்றிவிட்டு நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கூடிய இந்த மார்க்கத்தை, இந்த கொள்கையை நாம் முழுமையாக அறியணும் என்று உங்களுக்கு சிந்தனையில் உண்டாக வேண்டும். அப்படி அறிவதற்காக தினமும் நீங்கள் என்ன செய்யணும், நேரங்களை ஒதுக்கி, குரான் இன்னைக்கு தமிழில் வந்து விட்டது. அந்த காலத்தில் குரான் தமிழாக்கமே இல்லாத ஒரு காலம். அந்த காலத்தில் ஏகத்துவ பிரச்சாரத்தை நம்ம ஆரம்பித்தோம். இன்றைக்கு எளிமையாக குரானை பார்த்து அர்த்தம் செய்வதற்கும், ஏதாவது ஒரு வசனத்தில் சந்தேகம் ஏற்பட்டால் விளக்கத்தை, குறிப்புகளை பார்த்து அறிந்து கொள்வதற்கும் வசதியோடு உங்களுக்கு தமிழாக்கமெல்லாம் கிடைத்திருக்கிறது. அதே போல் ஹதீஸுகள் எல்லாம், ஹதீஸுங்கிறது ஏதாவது ஒரு கதையை சொல்வதுதான் ஹதீஸின் மக்கள் விளங்கியிருந்தாங்க. இன்றைக்கு அந்த நிலையெல்லாம் மாறி சரியான ஹதீஸ் நூல் எது, தவறான நூல் எது என்பது, அந்த சரியான ஹதீஸ் நூல்கள்லாம் இன்றைக்கி தமிழாக்கம் செய்யப்பட்டு நமக்கு கிடைக்கிறது, சாதாரணமாக கிடைக்கிறது. அப்போ இதுகளை நேரத்தை தினமும் ஒதுக்கி, எப்படி தினமும் சாப்பிட்றோமா இல்லையா, தினமும் நம்ம தேநீர் அருந்துகிறோமா இல்லையா, தினமும் சில காரியங்களுக்காக நம்ம நேரத்தை ஒதுக்கத்தான் சம்பாதிக்கிறது போக தினசரி ஏதாவது ஒரு நேரத்தை ஒதுக்கத்தான் செய்கிறோம். அப்போ தினசரி வேலையாக நீங்கள் குரானில் எப்படி தினசரி ஒரு 2 பக்கமாவது படிப்பது, படித்து விட்டு அந்த குறிப்பையும் நம்பரையும் வைத்து பின்னாடி குறிப்பு கொடுத்துருக்கோம்ல விளக்கம், அதையும் சேர்த்து படித்து குரானில் என்னதான் இருக்குன்னு உள்வாங்கிக்கிறணும். இப்படி மெசேஜ் யாருக்கு உள்ளத்தில் இருக்கிறதோ அவங்க தான் பேசும்போது வாட்டுக்கு எல்லாம் வரும். எடுத்த குறிப்புகளை தாண்டி விஷயம் எப்போ கொட்டு, நீங்கள் வெறுமனை குறிப்பு மட்டும் அதுதான் அதே நிற்க சிந்தனையெல்லாம். நீங்கள் சும்மா போய் நின்றால் அது பாட்டுக்கு வரும். எப்போ வரும், நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் கிரகிச்சு வச்சிருக்கணும். இந்த செய்திகளை அதுவே ஒரு வேலையாக இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பொழுது அது திருப்பி திருப்பி அது வரும். குர்ஆன் ஹதீஸ்கள் எல்லாம் அந்த செய்திகள் எல்லாம் திரும்ப திரும்ப தானே சொல்கிறான், திருப்பி திருப்பி எல்லாம் சில விஷயங்கள்லாம் வரும். அப்படி வரும் பொழுது அந்த விளக்கத்தை, அவங்க விளக்கம் என்ன, இவங்க விளக்கம் என்ன, எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் படிக்கும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டால் ஒரு மார்க்க அறிஞருங்கிற ஒரு நிலைக்கு நீங்கள் என்ன செஞ்சுருவீங்க, வந்துட முடியும். அவ்வளவுக்கு சாதனை இன்னைக்கு இருக்கிறது. 7 வருஷம் படிச்சுட்டு வந்தவங்களை விட கூடுதலாக அறிந்து கொள்கிற வாய்ப்பு உங்களுக்கு தமிழ்லையே இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லுவதா இருந்தால், இப்போ அப்துல் ரஹீம் இருக்கார், இவர் மார்சாலை படித்தவரா இல்லை. இப்போ மார்சாலை போய் 7 வருஷம்லாம் படிக்கலை. அவங்க படிப்பதற்கு நேரத்தை ஒதுக்குறாங்கன்னு வைங்களேன், அந்த நாலேஜை வளர்த்துக்கிற முடிகிறது. சையத் இப்ராஹிம் மார்சாலையெல்லாம் படிக்கலை, ஹதீஸ் கலையெல்லாம் உங்களுக்கு நடத்துகிறாரு. அவர் எந்த மார்சாலும் படிக்கலை. உங்களை மாதிரியான ஒரு நிலையில் தான் அவர் இருக்கிறார். உலக படிப்பும் பெரிய படிப்பும் அவருக்கு கிடையாது. அவருக்கு எல்லாம் சொல்ல முடிகிறது, அதை தேடணும், தேடுதல் இருந்துகிட்டே இருக்கணும். யாருக்கு அது முடியுதுன்னு சொன்னால், பைபிள் மேட்ரா, பைபிளையோ தேடிக்கிட்டே இருப்பார், அதை படிச்சுட்டு இருப்பார், குரானை படிப்பார், ஹதீஸை படிப்பார், எங்கெங்கே என்ன இருக்குங்கிறலாம் தேடி அறிந்து கொள்வதற்கு படிக்கிறது. படிப்பது எதுக்குன்னு கேட்டால், அரை மணி நேரம் ஜும்மா ஓட்டுறது எதுக்குன்னு படிச்சீங்கன்னா அது இப்படி மனசில் உட்காரு. நம்ம எதுக்கு படிப்போம், ஜும்மாவில் போய் அரை மணி நேரத்தை அப்படி டயத்தை கழிச்சிட்டு வந்துடுன்னு என்பதற்கு நீங்கள் தேடினீர்களே, ஆனால் அது ஆழமாகவும் பதியாது, உங்களுக்கு அது வரவும் செய்யாது. அதை பேசும்பொழுது நினைஞ்ச 10 விஷயத்தை நினைச்சிருந்தீர்களே, ஆனால்
2 தான் யாபத்துக்கு ஒரு 8 மறந்துடும். வந்துன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். அடுத்து யாபத்துக்கு வராது உனக்கு. அந்த மாதிரி நிலைமையெல்லாம் நிறைய பேர் பார்க்குறோம். அதனால் என்ன முதல் விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டிய என்னென்னு கேட்டால், நாம் அந்த பேசுவதற்கு தேடுவது என்ற எண்ணத்தை மாற்றணும். தினமும் தேட வேண்டும். இப்போ நாங்கள்லாம் இன்றைக்கு வரைக்கும் கூட எவ்வளோ வேலைகளுக்கு போயிட்டா கூட, தொழில்துறைன்னு இறங்கிட்டா கூட, இன்றைக்கு வரைக்கும் 1 மணி நேரம் ஒதுக்கி ஒரு விஷயத்தை ஹதீஸ்களை எடுத்து ஆய்வு செஞ்சு ஒரு சிந்திக்காமல் படுத்தது கிடையாது. முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வரைக்கும் நம்ம படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த நிமிடம் எடுத்துக்கொண்டாலும் என்ன செய்வோம், இரவில் படுக்கிறதுக்கு முன்னாடி அந்த இன்றைக்கெல்லாம் இப்போ ஐஃபோனில் எல்லாம் வந்துருச்சு. இன்றைக்கி இதுலையாவது ஹதீஸ்களை தேடி என்ன செய்வோம், இந்த ஹதீஸில் என்ன இருக்குது, இதில் என்ன விளக்கம் இருக்குது என்று சிந்தித்து, இதுக்கு என்னென்ன யார் யார் சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்து, அதில் எது சரியான தவறாக அப்படிலாம் சிந்தனையை செலுத்தி நம்ம படித்து கொண்டே இருக்கிறோம். அப்படி இருக்கிறவர்கள் மட்டும்தான் நீங்கள் சரியான முறையில் மக்களுக்கு செய்தி சொல்லுவீங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறைய செய்திகள் உங்கள்கிட்ட இருக்கும். பல திடீர்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அதெல்லாம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தன்னால் என்ன செய்யும், அதில் எடுத்துக்கொள்ளும். மூளைக்கு அந்த ஆற்றல் நல்லா கொடுத்துருக்குறான். கம்ப்யூட்டர் மாதிரிலாம் கிடையாது. அதில் கேட்டு மட்டும்தான் கம்ப்யூட்டரில் கிடைக்கும். இதில் அப்படி கிடையாது. மூளையை பொறுத்த வரைக்கும் பேசிட்டே இருப்பீங்க. திடீர்னு யாவும் அங்கே எடுத்துகிட்டு வந்துடும். அதை கொண்டாந்து போகணும், இதை கொண்டாந்து போகணும், இந்த வருஷம் அது பொருத்தமாக இருக்குமே, முந்தா நாள் படித்தமே அப்படிங்கிறது பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் எடுத்த குறிப்பு தனியாக இருந்தாலும் அது அல்லாத விஷயங்கள்லாம் உங்களுக்கு என்ன செய்யும், கிடைத்து கொண்டே இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், நம்ம அந்த பேசுகிற அன்னைக்கு தயாரிக்கணும் இல்லையா. வெள்ளிக்கிழமை ஜும்மான்னு சொன்னால் வியாழக்கிழமை உட்காந்துட்டு குறிப்பெடுக்கிறது, வெள்ளிக்கிழமை காலையில் அந்த குறிப்பெடுக்கிறது, அதுகளெல்லாம் என்ன செய்யாது, தேராது. இப்போ பரீட்சைக்கு படிக்கிறாங்கல்ல, யார் நல்ல வாழ்க்கையில் முன்னேறுவான்னு நீங்கள் எடுத்து பாருங்கள். காலமெல்லாம் ஊர் சுற்றிவிட்டு பரீட்சை நாளைக்கு நிறைவேற்றணும் உட்காந்து படித்தானே, அவன் விடிய படித்தான் மண்டையில் ஏறுமா? அவனுக்கு ஏறாது. யார் நல்ல மார்க் எடுப்பான், எப்போதும் உள்ள பாடத்தை அன்னைக்கு படித்து அன்னைக்கு உள்வாங்கி கொண்டு ஒரு ஞாபகத்துக்காக படிக்கிறான் பாருங்க, அவனுக்கு தான். கடைசி நேரத்தில் எப்போ படிக்கணும், ஞாபகத்துக்காக தான் படிப்பான். அதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமா இருக்கும். தெரிஞ்சுக்கிறது அன்னைக்காக இருந்தால் தோல்வி அடைஞ்சிருவான். நான் விடிய படித்தேன், பரீட்சைக்கு 3 நாள் டீயை குடிச்சிக்கிட்டு நினைச்சேன், தூங்காமல் இருந்தேன்லாம் சொன்னால் அதான் படிக்கிறது. அப்போ அன்றன்றைக்கு பாடத்தை அன்றன்றைக்கு படித்து புரிந்து கிரகித்து வைத்து கொண்டு பரீட்சைன்னு வரக்கூடிய நேரத்தில் கிரகித்து வச்சிருக்கோம்ல, அது நினைவு கொண்டு வருது. இப்படி உள்ளவர்கள்லாம் ஜெயிப்பாங்க. அந்த பரீட்சை அன்னைக்கு படிக்கிறவங்களும் என்ன செய்யாது, பதியாது, பதட்டத்தில் பதியாது. சும்மா பேச வேண்டியிருக்கு, காலைல 10 மணி உட்காந்து அவங்க பதட்டத்தில் எப்படி பதியும், முதல்ல அப்படிங்கிறது குழப்பம்னா ஒன்றும் பதியாது. நீங்கள் எடுத்துகிற குறிப்பு உங்களுக்கு வழங்க, சில எழுதும் உட்காந்துட்டு அவனுக்கு அது வழங்காது. எழுத்து ஏன் விளங்கி எழுதலை, அது பதட்டத்தில் எழுதக்கூடிய எழுத்தும் விளங்காது, கருத்தும் விளங்காது. அதனால என்ன செய்ய, எப்போதுமே நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிற மனநிலையை ஃபஸ்ட்டு வளர்த்துக் கொள்ளுங்கள். 1. 2வது, அதோட பேச்சுக்கு தயார் பண்ணணும்ல. அது எப்பவும் படிக்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. பேச்சுக்கு தயாரிக்கிறதா இருந்தால் முதல்ல ஒரு 2 நாள் 3 நாள் பதட்டம் இல்லாமல் இருக்கும்ல. ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்தில் பேசுவதாக இருந்தால் ஒரு வெள்ளிக்கிழமை பேசுவதாக இருந்தால் ஒரு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை என்கிற அந்த மாதிரி ஒரு 2 நாள் 3 நாள் அவகாசத்தில் குறிப்புகளை ப்ரிப்பேர் பண்ணிடணும். ஒரு அவுட்லைன் போட்டுடணும். என்னென்ன மாதிரி இதெல்லாம் சொல்லணும்னு வச்சுட்டு வெள்ளிக்கிழமை பேசுறதுக்கு முன்னாடி ஞாபகப்படுத்திக்கணும். அன்னைக்கு தான் குறிப்பு எடுத்தீங்கன்னா நிற்கவே நிற்காது. அன்னைக்கு தான் நீ குறிப்பு எடுத்தீங்கன்னா நான் பேசிட்டு வந்து நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க, அதெல்லாம் விட்டுட்டோமே, அதை விட்டுட்டோமே, இதை விட்டுட்டோமே. எப்போ தெரியும், பேசிட்டு இறங்கணும்னு ஞாபகத்துக்கு வரேன், இந்த பாயிண்ட் சொல்லியிருக்கலாமே, அந்த பாயிண்ட் சொல்லியிருக்கலாமே, ஏன் அது வரல உங்களுக்கு? நீங்கள் பதட்டத்தில் அதை பதிவு செஞ்சீங்க, அது ஒழுங்காக பதிவாகலை. பதட்டத்தில் நீங்கள் உள்ளத்தில் பதிவு பண்ணீர்களே, ஆனால் சரியான முறையில் பதிவாகாது. அப்போ தொடர்ச்சியாக அறிவதற்கு நீங்கள் முயற்சி செய்வது ஃபஸ்ட்டு விஷயம். 2வதாக குறிப்பெடுப்பதாக இருந்தால் கூட அந்த குறிப்புகள் பேசுவதற்கு 2 நாளுக்கு முன்னாடியே, குறைஞ்சது 2 நாள். இப்போ ரமலானுக்கு பேசணுன்னு வைங்களேன், நான் போன மாதம் எல்லாம் எடுத்து வச்சுவிட்டேன். உதாரணமாக ரமலானில் குறிப்பு சீக்கிரம் 10 நாள் கொடுத்தாங்களா, அந்த ரமலானுக்கு பேச வேண்டிய விஷயத்தை நான் சென்ற மாதமே எல்லாம் ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டேன். அப்போ ரமலான் இருக்கும்போது அன்றாடம் என்ன செய்வேன், அன்னைக்கு பேச எடுத்து வச்சு ரிவர்சல் பண்ணி அதில் கரெக்ஷன் பண்ணணுமா, மெருகேற்றணுமான்னு பார்ப்போம். அது ரொம்ப கூடுதல் ரிஸ்க்லாம் இருக்காது. 2 மாதத்துக்கு முன்னாடி எந்த ஒரு தலைப்பு 1 மாதம் பேசுகிறோம்னு சொன்னால், 1 மாதம் பேசுவது ரமலான்லன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் 1 மாதத்துடைய அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அப் டு டேட்டாக உள்ள விஷயங்களுக்காக தான் பார்க்குறது. இன்றைக்கி எதையெல்லாம் சேர்த்துக்கலாம், புதுசாக என்ன நடந்திருக்குது, அதை மிக்ஸ் பண்ணுறது. அப்போ எடுத்து வைத்துக் கொள்வது அப்போவே எடுத்துட்டதுனால தான் திடீர்னு இப்போ கம்ப்யூட்டர் அவுட் ஆச்சுன்னு வைங்க, என்ன வருது, இப்போ எப்படி பேசுறது, எல்லாம் குறிப்பு எடுத்து வச்சுருக்கிறோம், அப்படி தான் பேச முடியும். ஏன், நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிட்டோம், எல்லாமே மெயினில் இருக்குது. ஒரு யாபத்துக்காக வேண்டி இன்னொருக்கா பார்க்குறோம், அதுதான் ஃபெயிலியர் ஆகுமே தவிர நம்முடைய ப்ரோக்ராமோ தலைப்புகளுக்கு பெரிய சேதம் வந்துடாது. கரெக்டாக அந்த கடமையை நம்ம செஞ்சிட முடியும்.
அதனால என்ன செய்யணும்னா உங்களுக்கு என்னைக்கு ப்ரோக்ராம் இருக்குதோ அன்னைக்கு தயார் பண்ண யாருமே அதை வந்து சுவையாக சிறப்பாக செய்ய முடியாது. அது வந்து அறகுறையாக தான் செய்ய முடியும். ஒரு 10 குறிப்பு எடுத்துல 5 தான் மனசில் நிற்கும். உள்வாங்கி ரசித்து வாங்குறதுன்னு ஒன்று இருக்குது. ஹதீஸ் எடுத்துக்கிட்டீங்களா, அப்படி மனப்பாடம் பண்ணுறதை விட 3 நாளைக்கு வந்து எடுத்துட்டீங்கன்னா அந்த ஹதீஸில் என்னென்னலாம் இப்படி யோசிச்சுட்டு இருக்கணும், இதில் வேறு என்னெல்லாம் இருக்குது, இது என்னெல்லாம் சொன்னால் நல்லா இருக்கும், இதனோட எதாவது சேர்க்கலான்ட்டு இப்படி 2 நாள் அதெல்லாம் மிக்சியில் வரும். அப்படின்னா உங்களுக்கு ஈடுபாட்டு ரசித்து அதை சொல்கிற மாதிரி வரும் பொழுது அது மக்களுக்கும் கேட்குறதுக்கு நல்லா இருக்கும், உங்களுக்கு நாலேஜ் என்ன செய்யும் அதிகரிக்கும். அப்போ அந்த மாதிரியான ஒரு சிந்தனையை இந்த குறிப்பு எடுக்கும்போது இதை கவனத்தில் கொள்ளணும். அதாவது என்ன தலைப்பு கொடுத்தாலும் 2 நாளைக்கு முன்னாடி எடுத்துக்கிறங்க. என்னைக்கு பேச போகிறீங்களோ 2 நாளைக்கு முன்னாடி. அதுக்கு இத்தனை விபரீதங்கள்லாம் ஏற்பட்டு போயிருமா இல்லையா? நீங்கள் வெள்ளிக்கிழமை எடுக்கலாம்னு நினைப்பீங்க, அன்றைக்கி அதுக்குள்ள பிரச்சனை ஆகி போயிடும், எடுக்க முடியாமல் போயிடும். திடீர்னு விருந்தாளி வந்துடுவாங்க வீட்டுக்கு, 10 மணிக்கு கொடுத்துருப்பீங்க, வீட்டில் போய் கறி வாங்கிட்டு வந்துடுவாங்க. அப்போ அந்த ஜும்மாவில் எனக்கு முடியலை மாற்றி போடுங்கம்பீங்க. ஒன்றும் மேட்டரில் என்ன செய்வீங்க, ஜும்மா எனக்கு எல்லாத்தையும் வேற ஆளை மாற்றுங்கன்னு சொல்லுவீங்க. திடீர்னு வேற ஆளை மாற்ற முடியுமா? அப்போ நம்மளை அன்னைக்கு தான் குறிப்பெடுக்கும் போது நம்ம வாழ்க்கை நம்மளுக்கு மேலே அல்லாவும் தீர்மானிக்கிறான்ல. அப்போ அன்னைக்கு முடியலைன்னா என்ன ஆகுறது? என்றைக்கு நீங்கள் பேச வேண்டியிருக்கோ அன்றைக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அன்றைக்கு உங்களுக்கு எடுக்க முடியாட்டி எப்படி அந்த ஜும்மா என்ன லட்சணத்தில் இருக்கு? ரிப்பீட் அடிக்க வேண்டியது, இல்லாட்டி உளர வேண்டியது, இல்லாட்டி நான் மாட்டேன்னு சொல்ல அதான் நடக்கும். அது நடக்கக்கூடாது என்று சொன்னால் எல்லாம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணுற விஷயங்கள் முன்கூட்டி இருக்கணும். அது போகங்க ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபாடு காட்டுறதா இருந்தால் மனிதன் வந்து ஆதாயத்தை கருதி தான் இதில் இறங்குவான். லாபம் முன்னாடி செய்வோமா? ஆதாயம்ங்கிற காசுன்னு கிடையாது. ஆதாயம்னு சொன்னால் இந்த உங்களை 4 பேர் பேச்சாளர் நினைக்கிறது கூட ஒரு ஆதாயம் தான். நம்ம மக்கள்கிட்ட ஒரு அறிமுகம் கிடைக்கிது, அது கூட ஆதாயம் தானே. இந்த மாதிரி ஏராளமான ஆதாயங்கள் இருக்குது. இப்போ நம்ம என்ன ஆதாயத்துக்காக நம்ம களத்தில் இறங்கணும்னு சொன்னால் இந்த அறிந்து கொள்வதனால, அறிந்து கொண்டதை அடுத்தவருக்கு சொல்வதனால கிடைக்கிற நன்மை வேற எந்த நன்மையை விட அதிகம். எதுக்காக நீங்கள் அறிந்து கொள்ள ஆசைப்பட அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் தான் நீங்கள் படிப்பீங்க. டெய்லி நான் 1/2 மணி நேரம் ஒதுக்கி படிக்கணுன்றதுக்கு ஏதாவது வேணுமா இல்லையா? மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒருத்தர் கல்வியை கற்றுக் கொடுத்துட்டு அவர் இறந்து போனார்னு சொன்னால் அந்த கல்விக்கு எவ்வளோ காலத்துக்கு தொடர்ச்சி இருக்கிறதோ அது வரைக்கும் இவருக்கு கூலி கிடைக்கும். இப்போ நான் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லி தர்றேன், நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு சொல்கிறீங்க, அவன் வந்து அடுத்த தலைமுறைக்கு சொல்கிறான், எனக்கு அந்த நன்மை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நான் சொன்னது கிடைக்கும், நீங்கள் போய் அவர் சொன்னீங்க அதனால எனக்கு கிடைக்கும், அவர் இன்னொரு நாளுக்கு சொன்னார்ல அதனால கிடைக்கும். அப்போ இந்த புகாரி இமாம்னு ஒருத்தர் இருந்தார், ஹதீஸெல்லாம் தொகுத்து அவருடைய நூலை எடுத்து நம்ம படிக்கிறோம். இப்போ அவருக்கு நன்மை போயிடுது. அவர் மூத்தா போய் 1200 வருஷம் ஓடி போச்சு. 1200 வருஷம் ஓடி போனால் கூட புகாரியில் இந்த ஒரு ஹதீஸ் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இதை வந்து அவர் தான் உங்களுக்கு சொல்லி தந்தது அர்த்தம். 12 நூற்றாண்டுக்கு பிறகு கூட நன்மை போய் சேர்ந்துட்டே இருக்கு. இப்படியான ஒரு அதிக நம்முடைய அமல்களை கொண்டு நம்ம வெற்றி பெற முடியாட்டா கூட, ஏதாவது குறைவுகள் இருந்தால் கூட இது வந்து தாறுமாறா 1000 பேருடைய நன்மை நமக்கு கிடைக்குத, அவனுக்கு குறையாம, அதுக்கு அவனுக்கு குறையாது, அவனுக்கு குறையாமலேயே நமக்கு நன்மைகள் 1000 மடங்கு கிடைச்சுன்னு சொன்னால் அப்போ நமக்கு எவ்வளோ நன்மை? அப்போ நன்மைகள் தாறுமாற கிடைக்கிறதுக்கு வந்து அடுத்தவனுக்கு சொல்வதில் இருக்கிறது. அடுத்தவனுக்கு சொல்வது என்றது தான் நீங்கள் தெரியுது. ஃபஸ்ட்டு தெரிஞ்சது சொல்ல முடியும். ஒரே விஷயத்தை காலத்துன்னு சொன்னால் அப்படி என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. அப்போ அடுத்தவருக்கு சொல்வது என்கிற ஒரு நிலை எதற்கு நம்ம செய்கிறோம் என்றால் இது கிடைக்கக்கூடிய நன்மை அபரிமிதமானது, பயங்கரமான நன்மைகள் இருக்கிறது. மனிதருக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களில் கோட்டை விட்டு கவனக்குறைவாக அமல்களை விட்டுட்டா கூட இதுகள்லாம் வந்து நம்மளை தூக்கி என்ன செய்யும்? அதிகமான மார்க் ராயல்ட்டி மாதிரி. ஒருத்தர் புஸ்தகம் எழுதுறான், அவன் மோத்தா போயிடுறான், அந்த புஸ்தகத்தை வெளியிடுவாங்க, அதுக்கு முன்ன பணம் கொடுப்பாங்க, அடுத்து ஒரு 10,000 காய் போடுவான், அதுக்கு ஒரு பணம் வரும், அவன் போயிடுவான். அந்த புஸ்தகத்துக்கு எவ்வளோ நாளைக்கு லைஃப் இருக்குது அது வரைக்கும் வாரிசுகளுக்கெல்லாம் கிடைச்சிக்கிட்டு இருக்கும். இது ராயல்ட்டிங்கிறது. அந்த மாதிரியாக இந்த கல்விங்கிறதுக்கு வந்து உலகத்தில் எப்படி ராயல்ட்டி இருக்கிறதோ அதே மாதிரி அல்லாட்டையும் ராயல்ட்டி இருக்கிறது. எல்லாம் ராயல்ட்டி போட்டு தான் என்ன செய்கிறான்? தர்றான். அப்போ இந்த ஒரு எண்ணத்தை நீங்கள் மனசில் விதைச்சிக்கிட்டால் இது ஈஸியாகும். படிக்கணும்னு சொல்கிறோம்ல, ஏன் படிக்கணும்? நம்ம ஏன் நேரத்தை ஒதுக்கணும்? அப்படி வந்துடுதா இல்லையா? அதுக்கு ஒரு ஆதாயம் இருக்குது. என்ன ஆதாயம் இருக்குது? மறுமையில் நம்முடைய வெற்றி வந்து உறுதியாகும். இஹ்லாஸோட மட்டும் இருக்குமே ஆனால் அல்லாட்ட அதிகமான மார்க்குகள் கிடைக்கும். இந்த ஒரு நோக்கத்தை மனசில் வைத்து கொண்டாலே இது ஈஸியாகும், பெரிய கஷ்டம் கிடையாது. அப்போ நம்ம இந்த பேச்சாளர் ஆகணும், 4 பேர் புகழணுங்கிறதுக்கு பேசணும்னு வைங்க, அது வராது, அவ்வளோக்கு ஈடுபாடு வராது, நாலேஜ் வளராது. நம்மளை ஒரு மாதிரியை நினைச்சாலே நினைச்சிடறேன் எல்லாமே அடிபட்டு போயிடும். மறுமையில் லாஸ் ஆகி போயிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். 3 பேரை கொண்டு நிப்பாட்டி எல்லாம் கேட்பான்ல மறுமையில், செல்வந்தரை கேட்பான் என்ன செஞ்சேன்னு,
நான் வாரி வாரி கொடுத்தேன் பாரு, எனக்கு கொடுக்கல, பேருக்காக கொடுத்தேன், பேர் கிடச்சி போச்சு, நரகத்துக்கு கொண்டு போங்கன்றுவான்லாம். அதே மாதிரி வந்து ஒரு வீரனை கொண்டாந்து என்ன செஞ்சேன்னு கேட்கும்போது, நான் உனக்காக உயிரை தியாகம் பண்ணேன், எனக்காக பண்ணலை, நீ உயிரண்டு பேர் எடுக்கிறதுக்கு பண்ண, பேர் எடுத்துட்டேன், இங்கே ஒன்றும் கிடையாது, போ நரகத்துக்கு. அதே மாதிரி மார்க்கம் அறிந்தவரை கொண்டாந்து எல்லாம் கேட்பான். இந்த 3 பேரை விசாரிக்கும் பொழுது இந்த 3 எதுக்கிட்ட அந்த 3மே அதிக நன்மை பெற்று தரக்கூடிய காரியங்கள். செல்வத்தை கொண்டு நீ தர்மம் செஞ்சு அதை செஞ்ச நிறைய பேருக்கு பயன்பெற்றாலும் நிறைய நன்மை உங்களுக்கு கிடைக்கிது. அந்த மாதிரியான ஒரு விஷயம். அதே மாதிரி அந்த மாதிரி கல்வியை கேட்கும்போது, நான் உனக்காக ஊராக பிரச்சாரம் பண்ணேன், மக்களுக்கு அதை சொன்னேன், இதை சொன்னேன், நேர்வழி பெற்றாங்க, அதெல்லாம் சொல்லுவார். அதெல்லாம் உண்மை. நீ எதுக்கு செஞ்ச? நம்மளை அறிஞர்னு பாராட்டுறன்னு தானே செஞ்ச, பாராட்டிட்டாங்க, நம்மள்ட்ட ஒன்றும் கிடையாது, போ. அப்படி விட்டாலும் பரவாயில்லை, நரகத்துக்கு கொண்டு போங்க. எவ்வளோ நன்மை தரக்கூடிய காரியத்தை நாசத்துக்கு பயன்படுத்தியிருக்கிறான். அப்போ நன்மை, அது நன்மை இல்லைண்டா கூட பரவாயில்ல, அங்கே என்ன நடக்கும், இவனை நரகத்துக்கு எடுத்து செல்லுங்கள். ஏன்? எவ்வளோ லாபகரமான ஒரு விஷயத்தை, ஒரு ரூட்டை கையில் எடுத்துக்கொண்டு அந்த லாபத்தை அடையாமல் அற்பமானதை அடைஞ்சி நாசமாக்கியிருக்கிறான் இவன், இவனை நரகத்துக்கு கொண்டு போங்கன்னு சொல்லக்கூடிய நிலைமை வந்துவிடும். அதனால நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், இதனுடைய மறுமை நன்மைக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம், இப்படி ஒரு கையில் எடுத்துருக்குறோம். இது வந்துட்டா நான் வரமாட்டேன், நீ வரமாட்டேங்க, அதெல்லாம் வராது. எனக்கு வேலை இருக்குது, வேலை காலமெல்லாம் உழைக்கிறீங்க, உங்களை தாவாவுக்கு கொண்டு அதிகபட்சமாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை திருமணை கொடுத்து கூப்பிடுவாங்க, அன்னைக்கு பெரும்பாலும் லீவாக தான் இருப்பீங்க. ஒரு வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு போடணும், ஜும்மா நீங்கள் ஜும்மாவுக்கு போக தான் போகிறீங்க, உங்களுக்கு பெரிய நேரம், நீங்கள் தொழுறு போதானே வேணும், அதுதான் போய் பேச போகிறீங்க. அப்போ இதுக்கு நேரம்லாம் இப்படி சொல்கிறது ஏன் சொல்ல முடியுது நம்மளால்? எனக்கு வேலை இருக்குன்னு ஏன் சொல்ல முடியுது? இது வந்து உள்ளத்திலேருந்து வரல, ஏதோ பேருக்கு உள்ளதுனால அதில் ஈடுபாடு ஜாஸ்தி வரமாட்டேங்குது. இந்த நன்மை நானாச்சு நீனாச்சு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களே, பாங்கு சொல்வதில் கிடைக்கிற நன்மை அறிவார்களே, ஆனால் போட்டி போடுவாங்க. எந்த அளவுக்கு? சீட்டு குலுக்கி தான் டெய்லி போட வேண்டியிருக்கும், அந்த நிலை வந்திருக்கும். பாங்கு சொல்வதை நன்மை அறிவார்களே, ஆனால் அவங்க என்ன செய்வாங்க, சீட்டு குலுக்கி போடுற நிலை உண்டாக்கிடுவாங்க. அவ்வளோ நன்மை இருக்குது, நான் தான் நீ தான் போட்டி போடுவாங்க. இதுவும் வந்திருக்கும் போட்டி. பிரச்சாரத்துக்கு 50 பேர் தயார் பண்ணோம்னா 3 பேர் கூட 4 பேர் கூட தேர மாட்டேங்குது. ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா 45 பேர் எங்கே போனாங்கன்னு தெரியல. என்னத்தினால? அவங்களுக்கு இது அடிப்படை வந்து சரியாக உட்காரல. அதனால் இப்படி இதை வந்து நீங்கள் வளர்த்துக் கொள்வதன் மூலமாக நீங்கள் நிறைய படிப்பீங்க, நிறைய படிக்கிறது மூலமாக மறுமையில் நன்மை கிடைக்கும், அடுத்தவருக்கு சொல்லுவீங்க. இந்த ஒரு அடிப்படையை என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த செய்திகளை திரட்டுற விஷயமா தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த செய்திகளை திரட்டி நம்ம ஒரு இடத்துல பேச போகிறோம்னு சொன்னால், முதல்ல வந்து மக்களை எடை போடணும், சபையை எடை போடணும். யாருக்கு பேசுகிறீங்க கவனிக்கணுமா இல்லையா? பேசுகிறதா இருந்தால் யாருக்கு பேசுகிறோம்? உதாரணமாக சில சம்பவங்களை சொல்வதாக இருந்தால், ஒருவர் ஜும்மாவில் பேசுகிறார், அது ஒரு புகாராக நடவடிக்கை எடுத்தாச்சு. என்ன பேசுகிறாரு? அங்கே ஜும்மாவில் நின்று கொண்டு திருக்குறளில் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, அவர் சொல்வது இந்த காலத்துக்கு பொருந்துமா அப்படின்னு சொல்லி அது பெரிய ஆய்வு மாதிரி பேசுகிறார். இது எங்கே போய் பேசணும்? திருக்குறளை வேதம் நினைக்கிறானே அந்த சபையாக இருந்தால் பேசலாம். இங்கே உட்கார்ல ஜும்மாவுக்கு வந்துருக்கிற மக்கள், அவங்க திருக்குறளை வழிகாட்டி நூலை அவங்க ஏற்றுக்கிறவும் இல்லை. அவங்க வந்து அது ஒரு பெரிய ஒரு நம்ம மறுமைக்கு வெற்றி தரக்கூடிய வழிகாட்டுன்னு யாரும் நம்பவும் இல்லை. இந்த கூட்டத்தில் வந்துக்கிட்டு திருக்குறளை நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இது எங்கே போய் பேசு? திருக்குறள் சபையாக இருந்தால் அந்த மாதிரி நீ சொல்கிற விஷயங்களே கரெக்டாக இருக்கட்டும். இது யார்கிட்ட சொல்லணும்? ஏற்றுக்கிறவன்ட்டு போய் சொல்ல முடியுமா? இப்படி யாரும் ஒருத்தனாட்சியை நம்பி இருந்தால் கூட அந்த ஒருத்தனுக்கு பேசுகிறேன்னு சொல்லலாம். ஒரு முஸ்லீம் இப்படி நம்பவே இல்லை. அங்கே உட்காந்து ஜும்மாவுக்கு ஏதோ 4 ஹதீஸ் சொல்லுவாங்கன்னு வந்தால் இவர் திருக்குறளை பற்றி இதில் என்ன வருதுன்னா, என்னுடைய நாலேஜை காட்டுறது, இல்லை வேறு ஒன்றும் கிடையாது. தெரியும் யூஸ் இல்லைன்னு தெரியும். இதை போய் சொல்லி அவன் பார்க்கணும், திருக்குறள்லாம் ஒரு அத்துப்படி, இதுக்கு தான் வேற ஒன்றும் கிடையாது. திருக்குறள்லாம் ஒரு அத்து அப்படி நினச்சிட்டு பேசுறது. ஆனால் அப்படி நினைக்க மாட்டாங்கன்னு இவன் நடக்க மாட்டேங்குது. இவன் நினைக்கிறான்னு கேட்டால், இவர் விவரமான ஆள் நினைப்பாங்கன்னு இவன் பேசுகிறான். மக்கள் அப்படியே நினைச்சாங்க, இவர் நிப்பாட்டுங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இவர் தப்பாக கணிக்கிறார் அப்படி நினைப்பாங்கன்னு. சபை தெரியாமல் பேசிட்டு இருக்கான், அப்படித்தான் அதுக்கு ரிசல்ட் வருமே தவிர நினப்பு என்ன? இப்படி பேசணும்னா இவருக்கு எல்லாம் திருக்குறள், கம்பராமாயணம் எல்லாம் அத்துப்படி, கம்பன் விஷயத்தை நம்ப முடியுமாட்டான் கவிதை எடுத்து விட்டு அவன் இப்படி சொல்லுகிறான் இது பொய் அப்படின்னா, யார் கம்பனை பற்றி அவனுக்கு தெரியும்? ஏன் அதை நம்பிக்கிட்டு இருக்கிறான்? அப்போ என்னன்னு கேட்டு, நம்ம யாருக்கு எந்த சபையில் பேசுகிறோமோ அந்த சபைக்கு தேவையான விஷயங்களை என்ன செய்யணும், சொல்லணும். சபைக்கு சில விஷயம் சரியான செய்தியெல்லாம் சொல்லிட முடியாது. செய்தி சரியாக இருந்தால் அந்த சபைக்கு தேவையான்னு பார்க்கணும்ல. அந்த சபைக்கு தேவையா என்பதை அறிந்து என்ன செய்யணும், அதை வந்து நம்ம சொல்லலைன்னு சொன்னால் மக்கள் வெறுத்துறாங்க. பாருங்களேன், மக்கள் என்ன செய்கிறாங்க, இதே மாதிரி ஒரு பொது பட்டிமன்றங்களில் அதில் பேசினா அதுக்குன்னு வரவன் ரசிப்பாங்க. இந்த மாதிரி திருக்குறளில் உண்டா இல்லையா, அப்படியா இப்படியான்னு பேசினா சரியா அவன் ரசிப்பான். இவங்க அதெல்லாம் ரசிக்கிற மக்களாக இதெல்லாம் இல்லை.
அப்போ இந்த மாதிரியாகவெல்லாம் நம்ம மக்கள் என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. மக்களை படிக்காமல் யாருக்கு பேச போகிறோம், என்னைக்கு பேச போகிறோம், இதில் உள்ளவங்க என்னத்தை எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் விளங்குறது கிடையாது. பெண்களுக்கு பயன் பண்ணும் பொழுது என்ன செய்கிறது, எது அவங்களுக்கு தேவையில்லையோ மார்க்க ரீதியாக அவங்களுக்கு அதில் எந்த ஒரு பயனும் அதை போய் பேசுகிறாங்க. இது எங்கே வந்து பேசுகிறாங்க, நமக்கு என்னதுக்கு? இந்த சபைகளை பார்க்கணும். அந்த சபைகளுக்கு ஏற்றவாறு பேசுறது என்பது முதல் விஷயம். அந்த ஆடியன்ஸ் யாரு, அவங்க என்ன மாதிரி, அது அவங்கள கவனிச்சாலும் தெரியும். சபையை கவனிப்பது என்பது ஒட்டுமொத்தமாக அப்படி எடை போடுறது ஒன்று. முகத்தை வச்சே கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? பேசும்போதே அவன் முகத்தை பார்த்தா நம்ம அறுக்கிறோம், நமக்கே தெரியும். நம்ம பேசுகிற ஆள் மக்களை பார்த்து என்ன செய்யலாம், அவர் பேசும்போது இப்படி இருந்தீங்கன்னு கவனிக்கலன்னு அர்த்தம். அவர் பேசும்போது நீங்கள் ரெண்டு பேர் பேசியிருந்தீங்கன்னு வைங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? அதைத்தான் சொல்கிறீங்க அவருக்கு. டேய் உன் பேச்சு போரா இருக்கடான்னு காட்டுறதுக்கு தான் அவர் பேசுகிறார், நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறீங்க. அப்போ என்ன அர்த்தம்? நீ மாற்று, வேறு டாபிக் மாற்று, பிடிக்கல, அதைத்தான் சொல்கிறீங்க. பிடிச்சிருந்தா வேற பேசுவான். அவனுக்கு அந்த தலைப்பு ஈர்த்து இருந்தால், அதில் ரசிக்கிற விஷயமா இருந்தால் அவன் இதில் தான் ஈடுபாடாக இருப்பான். இதில் ஈடுபாடாக இல்லாமல் அவன் தனியாக பேசிக்கிட்டு இருக்கிறான்னு சொன்னால், அது மாதிரி போய் எந்த போயிட்டு வர்றான், டீ குடிக்க போகிறான், அதான் பார்த்தா என்ன செய்யும், மக்கள் நமக்கு தெரியும் அவன் நெளிகிறது, இப்படி சவத்தில் சாதிக்கிறாங்க. சில மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? முடிதான்னு அர்த்தம், இல்லாட்டி ஒழுங்காக பேசுன்னு அர்த்தம். சீக்கிரம் முடி, இல்லாட்டி என்ன செய்ய, ஒழுங்காக பேசுன்னு அர்த்தம். அப்போ இந்த மக்களை பார்க்கணும். என்ன செய்யுது, யார் பேசிட்டு போயிடக்கூடாது, கண் அப்படியே இருக்கணும். மக்கள் பார்க்குறாங்களா, கேட்குறாங்களா, இதை நம்ம சொல்கிற விஷயம் அப்படி அதை வச்சு என்ன செய்ய. ஒன்று அப்போ மக்களுக்கு தேவையான விஷயத்தை நம்ம சொல்லலை, அல்ல சரியான விஷயத்தை சொன்னாலும் இது அவர்கள் அறிந்த விஷயமா இருக்கும். எப்போ நம்ம அலட்சியமாக இருப்போம், தெரிந்ததாக இருக்கும். அது 40 கேட்க முடியுமா, யாரும் 35 கேட்க முடியாது. 36 அதையும் சொன்னார்னா அப்போ என்ன செய்யும், இது ஒரு விஷயமே திருப்பி திருப்பி சொல்லும் பொழுது அதனாலேயும் கேட்க நல்ல விஷயமா இருக்கலாம், அந்த சபைக்கு சொல்கிற விஷயமா கூட இருக்கலாம். ஒரே சபையில் ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி சொன்னால், இப்போ சங்கரமந்தல் ஒரு ஊரில் நாங்கள் மார்சாவில் பணியாற்றிட்டு இருந்தோம். அங்கே ஜும்மா மதரசாவுடைய ஆசிரியர் தான் நடத்தணும். இப்போ நாங்கள் மதரசா ஆசிரியர்லாம் என்ன செய்வோம்னா, ஒவ்வொரு ஆள் ஒரு முறை போட்டுக்கிட்டு, இந்த வாரம் அவர், இந்த வாரம் இவருன்னு ஒருத்தராக முறை போட்டுக்கிட்டு என்ன செய்வோம், பேசுவோம். மீதி உள்ள உஸ்தாதுகள் வேறு ஒரு ஊருக்கு போயிடுவாங்க, பக்கத்து ஊர் போயிடுவாங்க. அப்போ ஒரு வாரம் ஒருத்தர் பேசுகிறாரு, பேசுனா அந்த கூகையில் 3 பேர் மாட்டிக்கிறாங்களே சம்பவம், அதை அவர் பேசி முடிச்சிடுறாரு. அடுத்த வாரம் ஒரு ஆள் பாடுறாரு, அடுத்த வேற ஊருக்கு போயிடுறாரு. இவருக்கு அவர் பேசுறது தெரியாது, இவரும் குகையில் 3 இருக்கிறாரு. 2வது ஆள் தொடர்ச்சி அப்படி தற்செயலா போன வாரம் என்ன பேசினாங்களோ அதே 2வது 3வது ஆள் வருது. 3வது வாரம் அவரும் குகையில் 3 ஆரம்பிச்சாரு. தற்செயல் எப்படி நடக்குது தெரியல. அப்போ மக்கள் இது மாதிரி சிரிக்கிறாங்க. நம்ம சிரிக்க ஒன்றும் சொல்லலையே, அவர் நினைக்கிறார் நம்ம சிரிக்கிற மாதிரி ஒன்றும் செய்யலையே, எல்லாரும் சிரிக்கிறாங்களே, அவங்க எதுவும் சிரிக்கிறாங்க, இவருக்கு புதுசு, அவனுக்கு இது 3வது. அப்போ 4வது வாரம் நான் பேசணும். போனவனே அதை முத்தவள்ளி கூப்பிட்டு, குகையில் 3 சொல்லாதீங்க, நான் தலைப்பு வச்சிருக்கல, அவர் என்கிட்ட சொல்றாரு 3 பேர் ஏற்கனவே பேசிட்டாங்க, நீங்களும் அதை சொல்லாதீங்கன்னு சொல்றாரு. அப்பதான் நமக்கு தெரிகிறது இது 3 வாரமாக நடந்துகிட்டு இருக்குன்னு. அப்போ என்ன விஷயம்னு கேட்டால், லாங் டைம் விட்டு சொல்லலாம், வேற ஒரு தோரணையில் சொல்லலாம். அடுத்தடுத்து வாரங்களில் சொல்லிட்டு இருந்தா வர்ற அதே மக்கள் வர்றாங்க, அதே ஒரு அரை மணி நேரத்துக்கு வேலை, அரை மணி நேரத்துக்கு இந்த சம்பவத்தை சொல்லி முடிக்க அரை மணி நேரம் சரியா போயிடுது. இதையே 3 வாரம் சொன்னால் அப்போ நமக்கு எது புதுசு மாதிரி தெரியும், அவனுக்கு சிரிப்பு மாதிரி தெரியுதா இல்லையா? அப்போ இதெல்லாம் கவனிக்கணும். மக்கள் என்ன செய்யணும், போன வாரம் என்ன பேசுனாங்க அதெல்லாம் கவனிக்கணும். மக்கள் அறிந்து கொள்வது என்ன செய்யணும், போன வாரம் யார் பேசுனா, என்ன தலைப்பு பேசுனாங்க, அதுக்கு முந்தைய ஒரு 2 வாரத்துக்காவது, அதுக்கு 10 வாரம் லிஸ்ட் எடுக்க தேவையில்லை. போன வாரம் அதுக்கு முந்தின வாரம்னு ஒரு 3 வாரம் தாண்டிட்டு அது பழசு மாதிரி தெரிஞ்சுன்னு வைங்க, கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் சேர்த்துக்குருவாங்க. தொடர்ச்சி அடுத்தடுத்து வந்துச்சுன்னு வைங்க, ஒரே விஷயம் அவங்களால ஜீரணிக்க முடியாது. அப்போ இது எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், மக்களுடைய அந்த உணர்வுகள், அவங்களுடைய எதிர்பார்ப்பு, அதெல்லாம் கவனித்து பேசணும். அவங்க ஒரு விஷயத்தை ரசிக்கலைன்னு தெரிய வந்தால் அப்படி எல்லாத்தையும் பார்க்கணும். அதிகமான பேர் இதை ஏதோ வெறுக்கிறாங்கன்னா இது ரிப்பீட்டாக இருந்து வெறுக்குவாங்க, நம்ம சொல்கிற விதம் சரியில்லாமல் வெறுக்குவாங்க. அப்படி உடனடியாக இன்னொரு டாபிக் மாற்றிடணும். டக்குன்னு இந்த டாபிக் அவ்வளோ இல்லைன்னொன்னே அடுத்து இன்னொரு விஷயம் என்னவென்றாலும் மாற்றி போயிடணும். அதை ரசிக்கலைன்னா என்ன செய்யணும், அப்படி மாற்றிக்கிட்டு போகிற அளவுக்குலாம் நம்ம கவனிக்கணும், மக்களை கவனிச்சுட்டு இருக்கணும். அதனால் மக்கள் ரசிக்கிற மாதிரி பேசுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். மக்களை இருக்கிற மாதிரி கரெக்டானதான் இருக்கணும், மக்கள் இருக்கிற மாதிரி பேசணும் என்பதில் கவனம் செலுத்தினால் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணும்போது இதை ஈடுபடுமா, இது சரியான முறையில் விளங்கிடுவாங்களா அப்படின்னு நம்மளே சிந்திச்சு பார்த்து கரெக்ஷன் பண்ணி அதை மெருகேற்றி கொள்ளலாம். அவங்களுக்கு ரசிக்கிற மாதிரி பேசுவதற்கு என்ன செய்யலாம், மெருகேற்றி கொள்ள முடியும்.
அது ஒரு பேசும்போது கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்ததாக பேசக்கூடிய நேரத்தில் நம்ம இப்படி ஒரு ஆளை பார்த்து பேசக்கூடாது. சில ஆளுக்கு இப்படி பேச நின்றாங்கன்னா இப்படி தான், இங்கேருந்து அந்த கதவை பார்த்தாங்கன்னு வைங்களேன், அதை பார்த்துக்கிட்டே தான் பேசிகிட்டு இருப்பாங்க அரை மணி நேரமும். அப்படி பேசுனாங்கன்னு வைங்களேன், எவ்வளோ பேசினாலும் சரி மக்களை இருக்காது. அப்போ பேசுவது என்பது என்னென்னு கேட்டால் எல்லாரையும் பார்க்கணும். அதுக்கு மொத்தம் உடம்பு திரும்ப வேண்டியதில்லை, தலையை குறைஞ்சபட்சம் சரி கண்ணையாவது இப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் தூரத்தில் இப்படி எல்லா பக்கமும் வந்தால் தான் மக்கள் என்ன செய்வாங்க, நம்ம பக்கம் நிற்பாங்க. நம்மளை பார்த்து பேசாத ஒருத்தரை நம்ம ஏன் கவனிக்கணும்ன்றது அவங்களுக்கு வேணும்னு செய்யறதில்ல. அப்படி சைக்காலஜி, மனிதனுடைய சைக்காலஜி அதுதான். நீங்கள் அவனை பார்க்கலாம், அவன் உங்களை பார்க்க போகிறான். அப்போ நீங்கள் அவனை பார்க்குற விதமாக என்ன செய்யணும், இப்படி எதை பேசினாலும் சரி ஒரு விஷயத்தை ஆரம்பித்து ஒரு செய்தியை முழுசாக ஒரு பக்கம் சொல்லக்கூடாது, அப்படியே ஓரளவுக்கு சொல்லிக்கிட்டே வரணும், அப்படியே போகணும், அப்படி எல்லா பக்கமும் போகணும். அப்போ எல்லாரையும் நீங்கள் பார்க்கும்போது தான் கட்டுன்ற மாதிரி, கட்டுண்டு வைக்கிற மாதிரி என்ன செய்யும், அவங்கள அது கட்டுப்படுத்தும். அப்போ எல்லா பக்கமும் பரவலாக மக்களை நம்ம பார்க்கிறதுங்கிறது பேச்சில் முக்கியம். அந்த ஈர்க்காமல் போகிறாங்கல்ல, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் தான். நீங்கள் பார்க்கவே இல்லைங்கும்போது என்ன செய்வாங்க, அவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. ஒரு மனிதனை இப்போ ஆடியோ வீடியோ இருக்குல்ல, ரெண்டும் ஒன்று தானே. ஆடியோவில் கேட்குற வீடியோவில் ஒன்று தானே. வீடியோவில் உள்ளதை ஏன் ரசித்து கேட்குறாங்க, ஆடியோ ரசிக்க மாட்டேங்கிறாங்க. வீடியோவில் உள்ளது அவனை நோக்கி பேசுகிற மாதிரி இருக்குது. வீடியோவில் உள்ளது அந்த பேச்சாளர் அவனையே பார்க்குறாங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை உண்டாக்குது. ஆடியோவில் உள்ள அந்த மாதிரியான ஃபீலிங் தூக்கத்தை உண்டாக்குறது தான், பொழுது பழப்பாக தூங்கிடுவான். அதுக்கு தான் உண்டாக்குமே தவிர அவனை நோக்கி பேசுகிற மாதிரியான நெருக்கங்கள் கிடைக்காது. வீடியோவில் அதை பார்த்துட்டே இருந்தான்னா அவனுக்கு என்ன சில விஷயங்கள் வார்த்தையில் மாத்திரம் இல்லாமல் அங்கே அசைவுகள்லையும் அந்த விஷயங்களுக்கு ஒரு அழுத்தம் கிடைக்கும். ஹதீஸில் எப்படி வருதுன்னா, சஹாபாக்கள் எப்படி கவனிப்பாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்தினார்களே ஆனால் கண்கள் சிவந்து விடும். இப்போ கண்ணை பார்க்குறாங்கன்னு தான் அர்த்தம். எல்லாரும் என்ன செய்கிறாங்க, எல்லாரும் ரசூல்லா பார்க்குறாங்க, ரசூல்லாவை எல்லாரும் பார்க்குறாங்க. இப்படி பார்த்துட்டு இருந்தால் நேரம் உள்ள ஆள் தான் தெரியும் கண்ணு, மற்ற ஆளுக்கெல்லாம் தெரியாது. கண்கள் சிவந்து விடும், வேர்வை கொப்பளிக்கும், ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுவார்கள். ஒரு படைக்களத்தில் தளபதி பேசுகிற மாதிரி என்ன செய்வாங்க, பேசுவாங்கன்றெல்லாம் சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்கன்னு சொன்னால், பேசும்போது உள்ள அந்த அவங்களுடைய ஆக்ஷன் என்ன செய்கிறாங்க, மக்கள் கவனிப்பாங்க. அந்த மாதிரியான அடிப்படையில் முதல் ஆக்ஷனில் என்ன பண்ணணும்னா, நம்ம பார்வைகள் எல்லா பக்கமும் என்ன செய்யணும், அலமோ எல்லா பக்கம் திரும்பணும். சும்மா இப்படி இப்படின்றக்கூடாது, அதுக்கு கிராஜுவலாக வரணும். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது என்ன செய்யணும், இப்படி நம்மளுக்கு தெரியக்கூடாது. நம்ம என்ன செய்யக்கூடாது, சுற்றுற அத்தையாத்து செலாம் கொடுக்குற மாதிரி பண்ணிடக்கூடாது. அப்படி இல்லாமல் என்ன செய்யணும், இப்படி பேசிக்கிட்டே இருக்கணும், பேசிக்கொண்டே இப்படி நம்ம இப்படி வந்துடணும். இந்த மாதிரி வந்தீங்கன்னு சொன்னால் எல்லாரையும் ஒரு நேரத்தில் கவர் பண்ணுறீங்க என்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும்போது அது நம்மளை நோக்கி திரும்பும். கவனிக்காமல் இருக்கிறாங்கல்ல, கவனிக்காமல் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க, நம்மளை நோக்கி திரும்புவாங்க, கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது கவனிக்கணும். அடுத்ததாக அந்த பாடி லாங்குவேஜுங்கிறாங்கல்ல, அதாவது கைகளுடைய அசைவு, கை உடம்புடைய அசைவுகள், அந்த அசைவுகளும் என்ன செய்யும்னா நம்ம பக்கம் மக்கள் அப்படி நிற்க வைக்கும். இப்போ கையை தொங்க விட்டு இப்படி கட்டிக்கிட்டு பேசினாருன்னு வைங்க, ஒரு ஈர்ப்பு அதில் இருக்காது. கையை கட்டிக்கிட்டே பேசிட்டு இருந்தாருன்னு வைங்களேன். அப்போ அந்த பேச்சோட மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு கேட்டால், அதுக்கு நம்ம கொடுக்குற ரியாக்ஷன் உயிர் மாதிரி இருக்குது. அது பேசும்போதே கைகளை அந்த மாதிரி இப்படி இப்படி பண்ணுறது, இப்படி பண்ணுறது, எச்சரிக்கை இப்படி பண்ணுறது, அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குல்ல. அப்படி செய்யும்போது என்னென்னு கேட்டால், ஒரு மூமெண்ட்டை தான் மனிதன் பார்ப்பான். எப்போவுமே மூமெண்ட் இல்லாட்டி பார்க்க மாட்டான். ஒரு அசைவு ஃபோட்டோவை பார்த்துட்டே இருப்பான், வேணாச்சு ஃபோட்டோவை இப்படி பார்த்துட்டு விட்டுருவான், வீடியோ பார்த்துட்டே இருப்பான். ஏன் பார்க்குறான், ஃபோட்டோவில் அசைவு இல்லை, ஒர்க்காக பார்ப்பான். வீடியோவில் என்ன செய்வான், அதில் ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒன்று மாறுமே, இப்படி போவோம் அப்படி போவோம், கை இப்படி போவோம், கால் இப்படி, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான்ல. அப்போ அந்த மூமெண்ட் இருக்கும் பொழுது தான் உங்களை பார்ப்பார்கள். எப்போ உங்களை பார்த்து அந்த செய்தியை கேட்குறார்களோ அது கொஞ்சம் நல்லா பதிங்க. உங்களை பார்க்காம இருக்கும்போது கண்ணில் பதிகிற தூக்கம்லாம் வருதில்ல, அதெல்லாம் இதுக்கானல உங்களை பார்க்காட்டி தூங்கிடுவான். பேச்சாளரை பார்த்தான்னு சொன்னால் அவனுக்கு தூக்கம் வராது. ஏன்னா நம்ம கண்ணுக்கிட்ட நமக்கு பயந்துட்டா தூங்க மாட்டோம், அப்படி பார்த்துருவாங்க, தூங்குறது தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு சைக்காலஜியில் என்ன வராது, தூங்க நினைச்சா கூட அவனுக்கு தூக்கம் வராது. அப்போ அந்த மாதிரி ஒளிஞ்சிட்டு போய் தூணுக்கு பின்னாடி தூங்குவான் சில பேர். அப்படித்தான் ஒன்று ரெண்டு இருக்குமே தவிர, நம்ம பார்வைகள் அலையும் போதும் கை கால்களுடைய அசைவுகளோட அந்த கையுடைய பாடியுடைய ஆக்ஷனோட நம்ம சொல்லும் பொழுது மக்கள் நினைச்சுவாங்க, அது பாப்பா கை கட்டிக்கிட்டு பேசுறது, தொங்க விட்டுட்டு பேசுறது, இதுகளெல்லாம் என்ன செய்யாது, மக்கள் அதிகமாக இருக்காது. எல்லாருக்கும் அந்த பாடி லாங்குவேஜுங்கிறாங்கல்ல, உடல் மொழி, அந்த உடல் மொழிங்கிறது ரொம்ப அவசியம். வாய் மொழியில் பேசுவதை விட அதில் என்ன சேர்ந்துருக்கணும், பாடி லாங்குவேஜ்னு சொல்லக்கூடிய உடல் மொழியும் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய அந்த அசைவுகள்லாம் இருக்குமையானால் அதை உங்களை பார்ப்பாங்க. அதே மாதிரி அந்த செய்திகளை பேசுறது இருக்குல்ல, அது பேசும் பொழுது கூட இதுவும் பாடி லாங்குவேஜில் சேர்ந்தது தான்.
ஒரே மாதிரி டெசிபிளாக ஒரே சீராக பேசிடக்கூடாது. ஒரு புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிற மாதிரி, ஒரு கடிதத்தை வாசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், அப்படி இருக்கக்கூடாது. எந்த ஒரு பேச்சாக இருந்தாலும் ஏத்தம் இறக்கும், ஏற்ற வேண்டியதை ஏற்றணும், இறக்க வேண்டியது இறக்கணும். அப்படி கீழே இருந்து 3 சவுண்டு வரணும், மரம் இறக்கணும். அதுக்கான அதுக்கு வார்த்தைக்கு தகுந்தவாறு, கருத்துக்கு தகுந்தவாறு என்ன செய்யணும், ஏற்ற இறக்கத்தோட அந்த செய்திகளை சொன்னால் அது சரியாக வரும். ஒருத்தனை அடிக்க எச்சரிக்கையாக சொல்லணும், உன்னை அடிப்பேன், இதை பயம் வருமா? அடிப்பிச்சு விட, இப்படி தான் வரும். அதை சொல்லணும், அப்படி சொல்லணுமா இல்லையா? அதை அடித்து விடுவேன் என்று சொல்வதை எப்படி சொல்லணும், உன்னை அடிப்பேன். நினைப்பா பயப்பட மாட்டான். அடிப்பேன்னு சொல்லி பயக்காட்டுறதை சொல்றதா இருந்தா எப்படி இருக்கிறது வார்த்தை? அடிப்பேன்னு சொல்வதில் நீங்க அடிப்பீங்கிற மாதிரி இருக்கணுது. அடிச்சிருவீங்க என்ற ஒரு தோரணையில் சொன்னதை என்ன செய்யணும், கொண்டு விடுவேங்கிறது. இப்படி கொண்டு விடுவேன்னா பயப்படுவான், உன்னை கொண்டு விடுவேன் சொல்லி பாருங்களேன், ஏதாவது இருக்காதுல, ஜீவன் இல்லை. அப்ப என்ன செய்யணும்னு கேட்டால், சொல்ற அந்த வார்த்தைகளை ஏத்த இறக்கத்தோடு சொல்லணும். கொண்டு வேண்டாம், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சவுண்டை கூட்டி எச்சரிக்கை பண்ற விஷயங்களை அதிகமாகவும், ஒரு அழுகை சம்பந்தமா ஒரு சோகமான ஒரு செய்தியை சொல்லும் பொழுது அது மாதிரி கொண்டு விட்டார்கள் சொல்லும்போது ஒரு இறக்கம் வர்ற மாதிரி, ஒரு சஹாபி ஷஹீத் ஆயிட்டாருன்னு வைங்க, அந்த ஒரு செய்தியை சொல்றீங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்தை பத்தி சொல்றீங்க, அங்க போய் ஆக்ரோஷமா சொன்னா நம்ம சொல்றோம், என்னடா இது இப்படி சவுண்டா சொல்றான், மூத்தாயிட்டாங்கிறத அது ஒரு கவலை இருந்தால் அப்படி சொல்லணுமா இல்லையா? ஒருத்தர் மரணித்து விட்டார் என்று சொல்லணும்னா என்ன வரணும், நமக்கு கவலை வரணுமா இல்லையா? அது அந்த ஸ்டைலில் வரணும். கவலை வருவது எதில் வரணும், அந்த ஸ்டைலில் அந்த கவலை தெரியணும். ஒரு கோவத்து மாதிரி இருந்தார்கள், கோவம் மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறது. குஜராத்துடைய கலவரத்தை சொல்லும் பொழுது சும்மா சாதாரணமாக 2000 பேரை கொலை செய்தார்கள், 4000 பேரை வெட்டினார்கள் அப்படி சொல்லி பாருங்க, ஏதாவது இருக்குமா? அந்த 2000க்கு ரவுண்டை கொடுத்து கொலை செய்தார்களுக்கு அதுக்குரிய அழுத்தத்தை கொடுத்து அப்படி பயங்கரமாக சொன்னால் என்ன செய்யும், அது போய் இருக்கும். அப்போ நம்ம அந்த சொல்கிற செய்தியில் என்ன உணர்வு ஒவ்வொருத்தனுக்கு வருமோ அது உங்கள்கிட்ட குரல்லேருந்து கிடைக்கணும். எதில் கிடைக்கணும்? அந்த கவலைக்கு கவலையான விஷயத்துக்கு கவலை குரல், தமாசானதுக்கு உரிய குரல்னு ஒன்று இருக்குது, நமக்கே தெரியும். அது மாதிரி வீரமான விஷயங்களை சொல்லும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயம், இப்படி எல்லாம் கலந்தானே பேச போகிறோம், ஒரே மாதிரியே பேச போகிறது இல்லை. அந்த ஏத்த இறக்கங்களை அதில் கொடுக்கணும். ஒரே மாதிரி பேசுனீங்கன்னு வைங்கன்னா எடுக்கவே எடுக்காது. எவ்வளவு நல்ல விஷயத்தை எடுத்தாலும் சரி, அந்த ஏத்த இறக்கெல்லாம் எடுத்தா என்ன இதில் ஆரம்பிக்கிறோமோ அதே டெசிபிளில் மீட்டரே ஓடாது. இந்த சவுண்டுக்கு வச்சிருப்பானா இல்லையா, ஆடியோவை காட்டுறதுக்கு சில ஆளுக்கு பேசினாங்கன்னு என்ன செய்யும், இப்படி வரும், அந்த மீட்டர் இப்படி வரும், இப்படி வரைக்கும் போவோம், மரம் இப்படி வரும். இந்த ஆடியோ முள்ளு வச்சிருப்பான்ல, ஆடியோவில் பேசும்போது டேப் ரெக்கார்டில் மீட்டர் வச்சிருப்பான். அந்த மீட்டரில் நீங்கள் பேசி பார்த்தா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கேன், இப்படி வரும் இப்படி வரும். சில ஆளுக்கிட்ட போட்டோம்னா இப்படி நிற்கும், 1 மணி நேரம் பேச்சுக்கிட்ட செய்யாது, இப்படி தவறாது. அது ஏன்? ஒரே டெசிபிள், ஒரே ஸ்டைலு, ஒரே வேகம், ஒரே அழுத்தம். இது இருக்கவே இருக்காது. என்ன செய்யாது, மக்களை 5 நிமிஷம் 2 நிமிஷம் கேட்டு போயிடுவாங்களே தவிர 1 மணி நேரம் உரைகளாம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வைங்க, வெறுத்துருவான், அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்போ அந்த குரல்கள் என்ன செய்யணும், ஏற்ற இறக்கங்கள் ரொம்ப கவனிச்சுக்கணும். ஏற்ற இறக்கமாக தான் பேசணுமே தவிர ஒரே மாதிரியாக பேசக்கூடாது. அடுத்ததாக அந்த பேசுகிற மொழி இருக்குல்ல, பேசுகிறோம்ல மொழி, அதில் நம்ம சாதாரணமான நடைன்னு ஒன்று இருக்கிறது, அடுக்கு மொழின்னு ஒன்று இருக்கிறது, நல்ல தமிழில் பேசுகிறேன்னு ஒன்று இருக்கிறது. இப்படி பலவிதமான மொழிகளும் பேச முடியும். இதில் என்ன செய்யணும்னு கேட்டால், ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும்னு வைங்க, இந்த அடுக்குமொழி எப்பவும் தவிர்த்திடணும். அடுக்குமொழி அதில் எந்த ஒரு மெசேஜுமே இருக்காது. அது அவனுடைய திறமையை காட்டுறதுக்கு தான் அவன் செய்கிறானே தவிர அது வண்ணமான திண்ணமான மண்ணமான எண்ணமான எல்லாம் என்னென்னு வருதுல்ல, என்னடா சொன்னான்னு ஒன்றும் இருக்காது. அவனுக்கு 4 ஒரே மாதிரியான ஒரு 4 வார்த்தைகள் என்ன செய்கிறது, போடுவது. இதெல்லாம் எனக்கு தெரியும்னு காட்டுறது தான் அதில் இருக்கே தவிர எந்த ஒரு மெசேஜும் அதில் கிடையாது. அது வேண்டியதில்லை. அதே நேரத்தில் நல்ல அந்த கொச்சையாக இல்லாமல், சாப்பிட்டீர்களா, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், இது மாதிரி பேசுகிறவங்க என்ன செய்கிறீங்கன்னு ஒன்று, என்ன செய்கிறீங்கன்னு கேட்கலாம், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கலாம். இப்படி 2 விதமான இதில் அடுக்குமொழிலாம் ஒன்றும் கிடையாது. ஒன்று தூய தமிழ், ஒன்று வழக்கு தமிழ். ஒன்று தூய்மையான எழுத்து தமிழ், இன்னொன்று பேச்சு தமிழ் இருக்குது. இந்த எழுத்து தமிழில் பேசுறது இருக்குல்ல, அதை நம்ம எங்கே எழுத்து தமிழில் பேசுமோ அங்கே பேசுங்க. வீட்டை முன்னாடி போய் சாப்பாடு சமைத்து விட்டாயா இப்படி கேட்கணுமா? இப்படி கேட்க மாட்டோம். வழங்குதா, சமைச்சாச்சா, சோறாக்கிட்டியா அப்படின்னு தான் கேட்போம். ஆக்கி விட்டாயான்னு கூட கேட்க மாட்டோமா இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு அவையாக இருக்குன்னு வைங்களேன். அதில் பேச்சு மட்டும்தான் இருக்குது. பேச்சு இந்த இப்படி பேசுகிறோம்ல, ஒரு நின்று ஆக்குறோம்னா பேசாமல் ஒரு கிளாஸ் மாதிரி நடத்துகிறோம், ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறோம்ல, இதில் எல்லாம் போட்டு தூய தமிழ்லாம் பேசக்கூடாது.
அவன் என்ன நினைச்சிருவான், இயற்கையாக பேசுறது எது அதுதான் நம்ம பேசணும். உட்காந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கிறோம், கலந்துரையாடல் பண்ணி ஒரு மசூரா பண்ணுறோம். தௌஹீத் ஜமாத்துடைய மாநில செயற்குழு ஒரு நிர்வாக குழு கூடி இருக்கிறது. அங்கே அடுக்குமொழியில் பேசுறது, அடுக்குமொழி வேணாம், அது செந்தமிழில் பேசுறது. அது சாதாரண என்ன கொச்சையாக இருந்தாலும் சரி, எப்படி பேசிக்கிறோமோ, வீட்டில் பேசிக்கிறோமோ, நண்பர்கள்ட்ட பேசிக்கிறோமோ, அந்த மாதிரி சபையாக இருந்தால் அந்த பேச்சு எப்படி இருக்கணும், இயல்பானதாக இருக்கணும். நம்ம எப்படி ஒரு சாதாரண மேடை இல்லாவிட்டால் பேசுவோமோ, மைக்கு இல்லாவிட்டால் எப்படி பேசுவோமோ, அப்படித்தான் எந்த பேச்சு இருக்கணும், ஒரு கலந்துரையாடல் மாதிரியான ஒரு விஷயங்களாக இருந்து, அல்ல அமர்ந்து கிளாஸ் நடத்துகிற விஷயம் இருக்குன்னு வைங்களேன். புஸ்தகத்தை வச்சு மாணவர்களுக்கு புரியுறதுக்காக வேண்டி கிளாஸ் நடத்தும்போது ரிப்பீட்லாம் பண்ணுவோம். உரையில் ரிப்பீட் பண்ணால் போர் அடிச்சு போயிடும். திருப்பி திருப்பி சொல்லி இப்போ நான் இதில் நிறைய ரிப்பீட் பண்ணியிருப்பேன். இது வந்து ஒரு பயான் கிடையாது. பயான் இல்லாமல் இருக்கும்போது என்ன செய்வோம், ஒரு விஷயத்தை 4-5 திருப்பி திருப்பி சொல்லுவோம். இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் ரொம்ப ஓவராக என்ன செய்யக்கூடாது, தூய தமிழ் அதெல்லாம் விட்டுவிட்டு பொதுவான ஒரு மேடை, அந்த மேடையில் பரவலாக இருக்கிறாங்கன்னு அதில் வந்து எதிர்பார்ப்பான், கொஞ்சம் நல்ல தமிழாக இருந்தால் நல்லா இருக்குமே, ஏன் கொச்சையாக போட்டு பேசுகிறாங்க அப்படி எதிர்பார்க்கக்கூடிய அவையில் என்ன செய்யுங்க, தமிழில் வந்து அந்த பேச்சு வழக்கு இல்லாமல் எழுதுறோம்ல அந்த மாதிரி பேசுங்க. சொன்னாங்கன்னு சொல்லாமல் சொன்னார்கள்னு சொல்லுங்க, வந்தாங்கன்னு சொல்லாமல் வந்தார்கள்னு சொல்லுங்க. எப்போ சொல்லுங்க, எழுத்து நடையில் பேச்சை விரும்பக்கூடிய சபைன்னு இருக்கிறது, கணிச்சிடலாம், அதை நம்ம மதிப்பிட முடியும். இந்த சபையில் இப்படி தான் பேசணும்னு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும், நம்முடைய அதுகளும் நமக்கு கவனத்தில் இருக்கணும். பேசக்கூடிய போது அந்த ஏத்த இறக்கங்களையும் பார்த்துக்கிறேன்னு, இந்த பேச்சு மொழியில் அடுக்கு மொழி அதெல்லாம் வராத அளவுக்கு பார்த்துக்கிறணும். அது போக சில விஷயங்களை சில ஆட்கள் தெரிஞ்சதை வந்து விளக்குவாங்க. தெரிஞ்சதை வந்து விளக்குறத வந்து மக்களுக்கு ரொம்ப நஞ்சு மாதிரி வெறுக்குவாங்க. என்ன தெரிஞ்சதை விளக்குவாங்க, இப்போ பள்ளிவாசலில் வந்து நீங்கள் நுழையும் போது இந்த துவா ஓதுங்கள்னா இதெல்லாம் பள்ளிவாசல் விளங்கத்தானே செய்யும். பள்ளிவாசல் என்ன தெரியுமா உங்களுக்கு, 5 வேளை தொழுவோமே வாங்கலாம் சொல்லுவாங்களேன்டா என்ன செய்யும், அடக்கு இருக்கு பல இது யாருக்குள்ள தெரியாது. இப்படி பேசுகிற ஆளுகளாக இருக்கிறாங்க. அதாவது பள்ளிவாசல் வந்துட்டதுனால பள்ளிவாசலில் போனால் இதை செய்யினா அது விளங்குற விஷயம். இது எவனா விளக்குவானா, விளக்க அந்த துவாவை சொல்லி முடிச்சிட வேண்டியது தானே. இவங்க என்ன செய்யுது, பள்ளிவாசல் வந்துருச்சுன்னு சொன்னால் பள்ளிவாசலுக்கு 5 நிமிஷம் டைம் எடுக்கிறது. அப்படி பள்ளிவாசல் என்று சொன்னால் அந்த காலத்து பள்ளி எப்படி தெரியும், சம்பந்தமெல்லாம் குடிசைக்கெல்லாம் போய்கிட்டு வந்து என்ன செய்யறது, இதெல்லாம் வந்து தேவையற்ற விஷயங்கள். இது வந்து மக்கள் வந்து இது உங்கள்கிட்ட விரும்பலை. அவங்களுக்கு தெரியும் பள்ளிவாசல் சொன்னோன்னே அவங்களுக்கு விளங்கி போயிடும். மார்க்கெட்டுக்கு போய் இது காய்கறி வாங்கிட்டு வான்னு சொன்னால் அதை சொல்லும்போது என்ன செய்யணும், மார்க்கெட் என்றால் என்ன தெரியுமா, அரிசி பருப்புலாம் விற்பார்களே, தராசெல்லாம் என்னடா இவன், இதில் என்ன விஷயம் இருக்குது, என்ன மெசேஜ் இருக்குது மக்களுக்கு, இருந்த என்ன கூடுதலாக விளங்கிக்கிறோமா, வெறுப்பானா. அப்போ இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடிய ஒரு நிலை வராமல் தெரிஞ்சதை விளக்கக்கூடாது. ரொம்ப எல்கேஜி மாதிரி ஒன்று நினச்சி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், சிங்கண்டா என்ன புள்ளிண்டா என்னன்னு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நீங்கள் இதுக்கு விளக்கம் கொடுத்தா அவன் என்ன நினச்சிடுவான், நம்மளாம் பச்சை பால் குடிக்கிற பப்பான்னு நினச்சிருந்தாலும் பேச வந்தாலும் சரியான திமுரு அப்படி நடப்பானா இல்லையா. அப்போ எதை மக்கள் அறிந்து வைத்திருக்கிறார்களோ, தொழுகை என்றால் என்ன தெரியுமான்னு கேட்கக்கூடாது. தொழுகை போய்கிட்டே இருக்காது. என்ன ஹதீஸ்ல சொல்லு, சட்டத்தை சொல்லு. நோன்பு என்றால் என்ன தெரியுமா, நோன்புக்கு விளக்கம், ஹஜ்ஜுக்கு விளக்கம். என்னண்டு விளக்குறீங்கிறேன், என்னண்டு விளக்குறது விளக்கணும். இப்போ பொது சிவில் சட்டம் என்றால் என்னன்னு விளக்கணும். உதாரணமாக நோன்புனா என்னன்னு முஸ்லீம்கள் விளக்க தேவையில்லை. பொது சிவில் சட்டம் வருது, பொது சிவில் சட்டம் கொண்டு வர பார்க்கிறார்கள்ங்கிறீங்களேன், இது விளக்கட்டி ஒன்று விளங்காது. பொது சிவில் சட்டம் என்னை கொண்டு வர நமக்கு என்ன, அவனுக்கு என்னென்னு விளங்காத, எந்த சட்டத்தை நமக்கு அப்படி நினைச்சிட்டு இருப்பான். பொது சிவில் சட்டத்தை கொண்டு நினைக்கிறார்கள், முதல்ல பொது சிவில் சட்டம் என்னன்னு விளங்கிக் கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கணும். அந்த இடத்துல அது விளக்கம் தேவைப்படுறது. ஒரு விஷயத்தை சொன்னோமே ஆனால் இதுக்கு மக்களுக்கு விளக்கம் தேவைப்படுமா. தேர்தல் வந்துருச்சிங்க, தேர்தல்ங்கிறது விளக்கம் தேவைப்படுமா. தேர்தல் வரப்போகிறது, தேர்தல் என்ன தெரியுமா, வேட்புமனு தாக்கல் செய்வார்கள், ஓட்டு போடுவார்கள், பிரச்சாரம், இப்படின்னா என்னது தேர்தல் என்ன தெரியுமே. அப்போ எது மக்களுக்கு தெரிந்திருக்கிறதையும் நம்ம சொல்லுவோம். வார்த்தையை தெரிஞ்சிருப்பாங்க, விளக்கம் தெரியாது. சில விஷயங்களை வார்த்தையை உங்களுக்கு விளங்கும். பொது சிவில் சட்டம்ங்கிற வார்த்தையை அவங்க வந்து அறிந்து வைத்திருப்பார்கள். 306வது பிரிவை வந்து 320வது பிரிவை நீக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு வைங்களேன். நீக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் சொன்ன இவனுக்கு விளங்குமா, இப்போ விளக்கித்தான் ஆகணும். அந்த பிரிவு உண்டா என்ன, அதில் என்ன சொல்லப்படுது, அதை நீக்கிறதுனால என்ன கேடு, இருக்கிறதுனால என்ன, ஏன் அதெல்லாம் சேர்த்து விளக்க வேண்டிய விஷயங்களை விளக்கிடணும். பேசும் பொழுது நம்ம பயன்படுத்துகிற சில சொற்கள், சில விஷயங்கள் வந்து மக்களுக்கு தெரிந்ததாக இருக்கும், விளக்கவே கூடாது. தெரியாத இருக்கும், விளக்காமல் விட்டீங்கன்னு வைங்களேன், அவனுக்கு அந்த பயான் ஒட்டுமொத்தமாக யூஸ்லெஸ். அவனுக்கு பொது சிவில் சட்டம்னு பேசி மோடியை திட்டி விட்டு இந்த மாதிரி பொது சிவிட்டை கொண்டு வந்தால் நாங்கள் ஒத்துக்கொள்வோமாண்டா, என்னத்தை ஒத்துக்கிற மாட்டார், அவன் என்னத்தை கொண்டு வருவான், என்ன அதில் இருக்குது பொது அப்படின்னு மக்கள் விளங்கணுமா இல்லையா. அப்போ நீங்கள் அந்த விஷயத்தை அந்த வார்த்தையை போட்டுட்டீங்கன்னு சொன்னால் விளக்க வேண்டியதா விளக்காமல் விளங்கக்கூடியதான்னு பார்க்கணும்.
எந்த ஒரு மேற்கோளை எந்த ஒரு உதாரணத்தை நீங்கள் காட்டினாலும் என்ன செய்யணும், அது வந்து ஃபிக்குன்னு ஒரு அரபி வார்த்தையை சொல்றீங்க, அதிகமாக அறிமுகம் இல்லாமல் இருக்கிறது, ஃபிக்கு நூல்கள்னு சொன்ன ஃபிக்குண்டா என்னன்னு விளக்கலாம். மக்கள் அறியாமல் இருப்பார்களே, ஆனால் அறிஞ்சு இருப்பார்களே, போய்கிட்டே இருக்கணும். அவனுக்கு விளங்கிருச்சுல, விளங்கிட்டு நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணணும். அவனுக்கு ஆல்ரெடி விளங்கி போயிருக்கிறது, அதை போய் இன்னொருக்கா விளக்கிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணோம்னா டைம் வேஸ்ட்டு, அவனுக்கு போர் அடிக்கும், எரிச்சலாக போயிடும். அப்போ நம்ம பேசும் பொழுது எதை பயன்படுத்தினாலும் அது அவங்களுக்கு விளங்குகிறதா அப்படின்னு என்ன செய்யணும், பார்க்கணும். இதை விளங்காட்டி ரெண்டு விஷயம், விளங்காத வந்து விளக்காமல் விட்டுறவும் கூடாது, விளங்குனா திருப்பி விளங்கக்கூடாது. அரைச்சமா வரைக்கிறதுமாங்கல்ல, அரைச்சமா மறையாதுக்கு அரைக்கணும். அப்போ நான் அது அரைச்சிருச்சா தூக்கி வச்சிட வேண்டியதுதான். மறுபடியும் அரைக்கணும்னா ஒழுங்காக அரைக்கலன்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி அடிப்படையில் வந்து தெளிவுபடுத்தப்பட்ட விஷயங்கள், மக்களுக்கு தெரிந்த விஷயங்களை சபையில் என்ன செய்யக்கூடாது, பொதுக்கூட்டங்களில் மேடைகளில் விளக்கிட்டு இருக்கக்கூடாது. அது விளங்காத விஷயங்கள் ஏதாவது இருக்குமே, ஆனால் விளக்கிட்டு தான் அதை தாண்டி போகணும். இது ஒரு பேச்சாளர்கள் நிறைய இதில் வந்து நிறைய என்ன செய்வாங்க, மிஸ்டேக் பண்ணுவாங்க. அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து அவங்க நிலையில் இருந்து விளங்கும், சில பேர் விளங்கி வச்சிருப்பாங்க, அதிகமான பேருக்கு விளங்காது. மூடலாக என்ன செய்யறது, சில விஷயங்களை சொல்லிட்டு போறது. என்ன நினைச்சு சொல்றது தெரியுமா, இது வந்து நமக்கு விளங்கின மாதிரி அவனுக்கு விளங்கி இருக்குன்னு நினைச்சிட்டு போறது. நமக்கு விளங்கின மாதிரி அவனுக்கு விளங்கிற உதாரணம், உணர்வுல ஒரு செய்தி வருது, ஒரு தலைப்புல ஒரு ஆர்டிக்கலை போட்டோம், இது எல்லாரும் உணர்வு படிக்கக்கூடியவனா இருந்தான்னு சொன்னா அந்த ஆர்டிக்கல் படிச்சும் இருக்கணும். அப்பதான் இந்த மாதிரியான வார்த்தைகள் அவனுக்கு விளங்கும். அப்படி இல்லைன்னா என்ன செய்யணும், இந்த வார்த்தையை சொல்றதா இருந்தா உணர்வு உண்டு பத்திரிகை இருக்கு, அதில் கூட போட்டிருந்தாங்க இதை பத்தி, அப்படி சொல்லி இப்படி சொன்னீங்க வைங்க, ஓ அதை சொல்றீங்களா, படிக்காட்ட கூட விஷயம் விளங்கிருச்சு அவனுக்கு. அதை படிக்காவிட்டால் கூட இதை ஏன் சொன்னீங்கன்னு விளங்கிருச்சு. இப்படி தனக்கு தெரிந்தது எல்லாருக்கும் தெரியும் நினைத்து கொண்டு என்ன செய்யக்கூடாது, சில விஷயங்களை சொன்னீங்கன்னு சொன்னா மக்களுக்கு விளங்காம போயிடும். விளக்குவதுதான் பெரிய கலை, விளங்குவதை விட மக்களுக்கு விளக்குவதுதான் பெரிய கலை. அதே போல இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, பேசும்போது எப்படியாவது தன்னையை பற்றி அதில் நுழைச்சிடணும். செய்தியை சொல்ற செய்தியோடு என்ன செய்வாங்க, தொழுகையை பற்றி பேசுறான்னு வைங்களேன், தொழுகைன்னா நீ தொழுகை பேசிட்டு போ, அல்லது வேற நோன்பு வணக்கங்கள் அப்படி பேசிட்டு போ. இப்படித்தான் நான் பாகிஸ்தான் போயிருந்த போது, அது மேட்ரு என்ன, பாகிஸ்தான் கூட சொல்லணுமா, அது மேட்ரு என்னது, அந்த தலைப்புக்கெல்லாம் சம்பந்தம் கிடையாது. இதே மாதிரி நான் வந்து இலங்கைக்கு போயிருந்த பொழுது இதே மாதிரி தான் ஊருக்கு போனேன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஓ இவர் இலங்கைக்கெல்லாம் போயிருக்காரு, அதான் மேட்ரு. மேட்ரு என்ன, இதுக்கு நீ இலங்கைக்கு என்ன சம்பந்தம், நீ அமெரிக்காவுக்கு போடா, என்னடி ஆஸ்திரேலியா போட, அதுல என்ன இருக்கு. அப்ப இவன் என்ன சில ஆள் என்ன செய்யறான்னு கேட்டா, தன்னுடைய ஸ்டோரியை எப்படியாவது ஒரு நுழைக்கணுங்கிறக்காக பேசலாம் பாருங்க, அதை மக்கள் ரொம்ப வெறுப்பாங்க. அவங்க நினைச்சுக்கிறது நம்மளை பெருசா நினைப்பாங்கன்னு, கண்டிப்பா நினைக்க மாட்டாங்க. அதை விளைவிக்கிறங்க, நினைச்சா கூட பரவாயில்லன்னு விட்டுறலாம், உலகத்துக்காச்சும் அந்த பேர் கிடைச்சுன்னு விட்டுறலாம். நினைக்க மாட்டாங்க, இழிவா தான் நினைப்பாங்க. இவன் நினைக்கிற பெருசா நினைப்பாங்கன்னு. இப்படி பேசணும்னு செய்வான், விவரமா இருக்கான்ல மக்கள், அந்த காலம் மாதிரியா இருக்கிறான். இவன் வேணும் தேவையில்லாம் அமெரிக்கா போனேன்னு சொல்றான், அந்த ஆளு சரியான மண்டை கண்ணாண்டு அதுலேயே சித்திச்சிருப்பாங்க. பேசுவான் அரை மணி நேரம் அவனுக்கு அதான் ஓடிட்டு இருக்கும். இவன் பேச ஒண்ணுமே நிற்காது. ஊர் நினைக்கிறது நம்மளை பத்தி பெருசா நினைக்குவாங்க. நம்ம கலைஞரை பார்க்கும்போது கூட நாங்கள் இது சொன்னோம், கலைஞர்லாம் பார்த்துருக்காரு அவரு, அதுக்கான சொல்றது. அம்மா அவர்களை கூட சந்திச்சு பேசும்போது நாங்கள் அந்த கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தி இருக்கிறோம். அது வந்து ஒரு தேவையில்லை, நீ சந்திச்சிங்களா தேர்தலுக்கு நேரத்தில் ஏன் ஆதரவு கொடுத்தீங்கன்னா சந்திச்சதை சொல்றது அதில் மேட்ற, அப்ப சந்திச்சதை சொல்லலாம். சும்மா சாதாரணமாக சொல்லும் பொழுது நான் வந்து எனக்கு ஜெயலலிதா தெரியும், எனக்கு கருணாநிதி தெரியும், தாப்பாண்டியன் தெரியும், அவர் தெரியும், அமெரிக்காவுக்கு போயிருக்கிறேன், அதுக்கு போயிருக்கிறேன், அந்த புக்கை படித்திருக்கிறேன், மார்க்ஸுடைய இந்த கேபிட்டல் புத்தகம் படிக்கும் போது நினைத்து பார்ப்பேன், படிச்சாங்க. அப்படி அது எது மேட்ரு என்னது, அந்த கேபிட்டல் இருக்கிற புத்தகத்தை படிச்சதை சொல்றதுக்காக வேண்டி அந்த நூலை வாசிக்கும் போது நான் அடிக்கடி நினைப்பதுண்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறது, இதை படிச்சிருக்காரு அப்படி நினைப்பாங்களா மக்கள். இப்படி நினைக்கவே மாட்டாங்க. இவர் இப்படி நினைக்கிறாரே தவிர மக்கள் இதைத்தான் ரொம்ப வெறுப்பாங்க. தற்பெருமையை இந்த புகழ்ச்சியை வந்து மக்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எளிமை தான் மக்களுக்கு பிடிக்கும். நல்லா விளங்கிருங்க. தன்னை முன்னிறுத்தாம, தன்னை பெருசா காட்டாம, சொன்ன செய்தியை மட்டும் நீங்க சொல்லிட்டு போங்கன்னா அது மக்களுக்கு பிடிக்கும். உங்களை அதை பெரிதுபடுத்தக்கூடிய ஒரு தன்மை அதில் வந்துருச்சுன்னு வைங்க, அப்ப அதில் வந்து நிற்காது, ஈடுபடாது. இதை வெறுத்துருவாங்க மக்கள். அதனால உங்களுடைய வரலாறு வரக்கூடாது. போன 4 வாரத்துக்கு முன்னாடி திருச்சியில் ஜும்மா நடத்தும் பொழுது, ஜும்மா போயிருப்பீங்க, திருச்சி போயிருப்பீங்க, அதையும் சொல்ற செய்தியை விஷயம் என்ன சொல்லு. அதே மாதிரி தான் இந்த செய்தி நான் சொன்னேன், திருச்சியில் சொன்னது அந்த செய்தி மட்டும் சொல்லு. திருச்சிக்கு நான் போன போது இதை சொன்னேன்ங்கிறது எதுக்கு உனக்கு, அந்த செய்தியை மட்டும் சொல்லிட்டு போக வேண்டியதானே. அந்த வசனத்தை நான் சொல்லி பேசி இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம், திருச்சிக்கு போனது காட்டுனேன். நான் இந்த ஊர் மட்டும் இல்ல, மாவட்டம் கடந்தெல்லாம் என்னை அனுப்புறாங்க, அதான் மேட்ரு. திருச்சிக்கெல்லாம் போயிரு, மதுரைக்கெல்லாம் என்னை அனுப்புவாங்க, அதை காட்டுறதுக்கு இப்படி பேச. இப்படி எல்லாத்தையும் இந்த நோய் இருக்கு, மண்டக்கணத்தை அதிகப்படுத்தினது. பேச்சு திறமை மனுஷனுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா கர்வம் ஏறிக்கிட்டே போகும். இல்மு கணம்பாங்கல்ல, அந்த கல்வியுடைய கணம், அது இப்லீஸை தான் விரட்டுனுச்சு. இப்லீஸை விட நம்மள அறிவாளி, இப்லீஸுக்கு முன்னே அறிவாளி யாருங்க இருக்கா?
அவ்வளோ பெரிய அறிவாளி அவன், அல்லாஹ்வுடைய படைப்புலே அவன் தான் பெரிய அறிவாளி. அப்போ இந்த இப்லீஸுடைய அவனை விரட்டினது எது? நான் தாங்கிறது, என்னை விட பெரிய அளவு அப்படின்ற ஒரு சிந்தனை தான் அவனை விரட்டி அடிச்சிருச்சு. அது வந்து எதில் வந்து கல்வி அதிகமாக அதிகமாக மண்டக்கணம் ஜாஸ்தியாகும். நீங்கள் சும்மா சாதாரண நல்லா தான் இருந்திருப்பீங்க. எப்போ பேச ஆரம்பிச்சீங்களோ, தெரிய ஆரம்பிச்சீங்களோ, நீங்கள் போனோன்னு வாங்க வாங்க சார் வாங்க அப்படி கூப்பிட ஆரம்பித்தாங்களோ, உங்களை ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பித்தாங்களோ, அப்படியே என்ன செய்யும், அதை நஞ்சு மாதிரி வெறுக்கணும். எதை வெறுக்கணும்? அதெல்லாம் மௌத்து நாசம் அங்கே தான் இருக்கிறது. நம்மளை ரொம்ப ஒரு மதிக்கிற மாதிரி, புகழ்கிற மாதிரி, ஐஸ் வைக்கிற மாதிரிலாம் வந்தாங்கன்னா கிட்ட நெருங்க விடக்கூடாது. அந்த மாதிரியான பேச்சுக்கள் மண்ணவாரி வீசணுங்கிறாங்கல்ல, நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. அந்த அந்த இது இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக போயிட்டு இருக்கும். இல்லைன்னா அப்படி என்ன நம்ம சிந்தனை மழுங்கி போய் நம்ம வந்து நம்மளை பெருசாக ஆக்கிடணும் எப்படியாவது, அந்த மாதிரியான ஒரு தோற்றம் வந்துவிடும். இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிறன்னு. உங்களுடைய கதைகள் அது வரக்கூடாது. எந்த ஒரு பயான்லையும் உங்கள் ஸ்டோரிகள் என்ன செய்யலை, ஒரு தேவை அது வரவே கூடாது. ஒரு அமைப்பு ரீதியாக தௌஹீத் ஜமாத்தை பற்றி நம்மளும் சில நேரத்தில் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? இந்த தௌஹீத் ஜமாத் யாருக்கும் பயப்படாது, நீ துப்பாக்கியெல்லாம் காட்டினீன்னு அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். இப்படி தான் போலீஸுக்கு சொல்லும்போது கோயம்புத்தூர் இப்படி தான் வந்த நெஞ்ச நிமித்தி சொன்னோம். அதனால் அப்படி அது எச்சரிக்கை பண்ணுறதுக்காக சொல்கிறோம்னா அது எதுக்கு சொல்கிறோம்? அந்த இடத்துல தேவைக்கு சில சொல்லத்தான் வேணும். அதுக்காக நடந்தது சொல்லாமலாம் இருக்க முடியாது. கருணாநிதியோட முற்றுகை பண்ணணும், ஜெயலலிதா முற்றுகை பண்ணணும், இதெல்லாம் அது என்ன ஒரு ஜமாத்து செஞ்ச ஒரு வேலை. அது ஒரு மனிதனுடைய ஒரு புகழுக்குள்ள விஷயம் அல்ல. இந்த ஜமாத்தை நீங்கள் அழிக்க நினைத்தீர்களே, ஆனால் நாங்கள் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம், இதுக்கு மிஞ்சி நாளுக்கெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம், ஜெயிலுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம், நாங்கள் பார்க்காத ஜெயிலா அப்படின்னு சொல்லுவது எதுக்கு? நம்ம மக்கள்கிட்ட சொல்லலை. இது யாருக்கு சொல்கிறோம்? எவன் நம்மளை அச்சுறுத்துக்கிறான் அவனுக்கு சொல்கிறோம். நம்ம மக்கள் கூடி இருக்கிறாங்க, மெசேஜ் அவனுக்கு. பேச வேண்டிய இடங்களில் பேசணும், எச்சரிக்கை பண்ண வேண்டிய நேரத்தில் என்ன செய்யணும்? நம்மளை ஒரு கிள்ளுக்கிற மாதிரி, நம்மளை பயந்தாங்கொல்லி மாதிரி. அதே மாதிரி ஒரு சுன்னத் ஜமாத்துக்காரன் என்ன செய்யணும்? ஊருக்கு பயன் பண்ண போகிறீங்க, அட்டி தகராறுகள் இதெல்லாம் வந்து கடைசியில் மீறி ஒரு மீட்டிங் நடத்துறீங்க. அப்போ என்ன செய்யணும்? வேறு தானே சொல்லணும். அது நம்ம மக்களுக்கு சொல்கிறது இல்லை. இப்படிலாம் மிரட்டினா பயந்துருவோமா? அடி ஒதுக்கி பயப்படுவோமா? எல்லா அடியும் வாங்கிட்டு தானே வந்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் சொல்லணும். அது எதுக்காக சொல்கிறோம்? இந்த ஜமாத்து எவனுக்கு அஞ்சாது, பயப்படாது, இப்படியான ஒரு ரீசன் இருக்குமையானால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காட்டிய வீரம், பிரச்சாரத்தில் காட்டினதெல்லாம் காட்டி இதுக்கெல்லாம் நாங்கள் பயந்து பின்வாங்க மாட்டோம்னா அங்கே பெருமையை யாருமே எடுக்க மாட்டாங்க. இந்த இடத்துல சரியான எச்சரிக்கை கொடுத்தாங்க, இது அவங்களுக்கு கொடுக்குற எச்சரிக்கை, நம்மள்ட்ட அடிக்கிற பந்தா இல்லை, நம்மளுக்கு தெரியும் இது நமக்காக பந்தாவுக்கு சொல்லலை, அவங்களுக்கு எச்சரிக்கை பண்ணுறதுக்காக சொல்லப்படுது. அப்படி ஒரு ரீசன் இருக்குமையானால் அது மக்கள்கிட்ட என்ன செய்யும்? ஈடுபடும். அடுத்ததாக இந்த பேசும் பொழுது குறிப்புகள் வச்சு பேசுகிறாங்க, குறிப்புகள் எடுக்கிறாங்க இல்லையா? முடிஞ்ச அளவுக்கு பேப்பரை வச்சு பேசுகிறத தவிர்க்கணும். பேப்பரை வச்சு பேசினால் அதில் பலவிதமான மைனஸுகள் இருக்கிறது. கிளாஸ் நடத்தும் வச்சுக்கலாம், ரொம்ப நாள் கிளாஸ் நடத்தும், அந்த இதுக்கு அதுக்கு பிரச்சனை இல்லை. பேச்சில் என்னன்னு கேட்டால் மக்கள் வந்து நம்மளை பார்த்துட்டே இருப்பாங்க, நம்ம அவங்கள பார்த்துட்டே இருக்கணும், அவங்க உணர்வு நம்ம கணிக்கணும், நம்மளை வந்து அவங்க கணிக்கணுங்கிறது தான் பேச்சுடைய முக்கியமான ஒரு அம்சம். பேப்பர் வச்சுருந்தேன்னு வைங்களேன், ஒரு விஷயத்தை பேசிடுறது, அடுத்து புசுன்னு போயிடும். 1/2 மணி நேரம் சொன்னீங்க பாரு, புசுன்னு போயிடும், மறு ஸ்டார்டிங்லேருந்து வரும். இப்போ அடுத்த வசனத்தை எடுத்து பேப்பர் வச்சு வாசிக்கிட்டு தானே, அப்படி தானே வாசிப்போம். அது மாதிரி சில நேரத்தில் என்ன செய்வான், 2வது பேப்பர் 3வது வச்சுட்டான்னு வைங்க, அவன் எடுத்துக்கிட்டு இப்படியே குழப்பான், இங்கே அது காணாம இது பேச்சு மாதிரி இருக்குமா, இது இந்த அது மாதிரி பாக்கெட்டில் வச்சு மழையை நனைஞ்சு வச்சுன்னு வைங்க, அன்னைக்கு சும்மா அவ்வளவுதான். ஏன் பேப்பர் நம்புறீங்க? பேப்பர் வைக்கவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யக்கூடாது? பேப்பர் வைக்காமல் தான் பேசி பழகணும். பேப்பர் இருந்தால் நம்முடைய அந்த பேச்சில் வந்து உணர்வே இருக்காது. குறிப்பு வந்து எதுக்கு தான் 2 நாளைக்கு முந்தைய எடுக்க சொல்லுங்களேன். எதுக்கு நீங்கள் பேப்பர் வைக்கிறீங்க? அன்னைக்கு எடுத்தால் பேப்பர் தேவைப்படும். நீங்கள் 2 நாள் 3 நாளைக்கு முந்தைய ப்ரிப்பேர் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் அப்படி மைண்டில் செட் ஆகிட்டு இருக்குமா, ஒரு யாவப்படுத்திட்டு போயிட்டீங்கன்னு சொன்னால் பேப்பர் தேவைப்படாது. பரீட்சையெல்லாம் பேப்பரில் வந்து எழுதிட்டு வர்றோம். பரீட்சை எழுதுறதுக்கு வந்து பேப்பரில் குறிச்சிட்டு போய் எழுதிட்டு வர்றோம் இல்லை, வெறும் பேப்பர் தான் வந்து தர்றோம். நம்ம எழுதுறது எதை வச்சு எழுதுறோம்? மைண்டில் யாபத்தில் வச்சு தான் திறமை நமக்கு இருக்குது. மனிதனுக்கு அல்ல அதை கொடுத்தா இருக்கிறான். கொடுக்க போய் தான் அந்த பரீட்சையை சந்திக்கும் போது நம்ம என்ன செய்யறதில்ல, புக்கை எடுத்துகிட்டு போவான், அனுமதிக்க மாட்டான். அப்படி இருந்தாலும் எழுதிட்டு வர்றோமா இல்லையா? ஃபெயிலாக ஆகிடுறோம், பாஸ் ஆகிடுறோமா இல்லையா? அப்போ இந்த பாஸ் ஆகுற தன்மை வந்து பேப்பர் இல்லாமல் எல்லாம் வந்து மனுஷனுக்கு தந்து இருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் பேப்பரின் மீது அதிக நம்பிக்கை வைக்க வைக்க என்னவாகும்? யாவு சக்தி குறைஞ்சி போயிடும். யாரெல்லாம் பேப்பர் கால்குலேட்டர் வந்தோன்னு கணக்கு தெரியுதா? தெரிய மாட்டேங்குது. 50 43 எவ்வளோன்னா இது சொல்கிறது கால்குலேட்டரை தட்டினா தான் நமக்கு தெரியுது. எதனால அப்படி பழகிட்டோம். அப்போ மனசுலேயே அந்த கணக்கை ஏற்றி வச்சுருந்தோம்னா சொல்லும்போது என்ன செய்வாங்க, அரைக்க வாய்ப்பாடு கா வாய்ப்பாடுலாம் அந்த காலம் சொல்லுவாங்க. நம்ம எங்கள் வாப்பா காலத்துலலாம் என்ன செய்வாங்க, 3/4 4 அப்படிலாம் சொல்லுவாங்க. முக்கால் வாய்ப்பாடு, முக்காலில் 8 முக்கால் எவ்வளவு,
பைத்து முக்கா 7:30 இப்படிலாம் வாய்ப்பாடு அந்த காலத்தில். வாயில் என்ன செய்வாங்க, நம்ம முழு நம்பருக்கு நமக்கு வாய்ப்பாடு தெரியாது. அந்த காலத்தில் அரைக்கா வீசத்துக்குலாம் என்ன செய்வாங்க, கால் வாய்ப்பாடு, அரை வாய்ப்பாடு, முக்கா வாய்ப்பாடுலாம் அந்த காலத்தில் இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ புஸ்தகத்திலே கிடையாது. வாய்ப்பாடு புஸ்தகம் இல்லைன்னு நினைக்கிறேன். கால்குலேட்டர் வந்த பிறகு வாய்ப்பாடே தூக்கிட்டான். வாய்ப்பாடு என்னது, அப்படி மனசில் ஏற்றி கொண்டு எந்த நம்பரையும் கூட்டுவாங்க, எந்த நம்பரையும் கழிப்பாங்க, எந்த நம்பரையும் பெருக்குவாங்க, எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் சரி. அப்படியான ஒரு திறமை அதில் வந்துடுது. எதனால, இதை நம்ம நம்பலை, மிஷினை நம்பாத நேரத்தில் வருது. நம்ம செல்ஃபோன் நமக்கு தெரியாது. இப்போ இந்த ஃபோன் வந்த காலத்தில் எல்லாரும் என்ன செய்வாங்க, அவ்வளோ நம்பரையும் சொல்லுவாங்க. அந்த ஒரு நம்பர் 04364 போட்டு கோடையும் சொல்லி நம்பரையும் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல ஒரு காலம். இப்போ ஓ நம்பர் என்னடா இருங்க பார்த்து சொல்கிறேன், நம்ம நம்பருக்கு நம்ம நம்பர் நமக்கு தெரியுதா? இல்லை ஏதாவது இருக்குல்ல, இதில் இருக்கும்போது இதில் இருக்கு, எதில் அப்படி ஆயிட்டோம், இதில் இருக்கும்போது இதில் எதுக்கு இப்படி நம்ம ஆயிரும். பேப்பரில் இருக்கும்போது மண்டையில் எதுக்குன்னு வந்துடும். அப்போ பேப்பரில் எழுதிட்டு என்ன வாயினே மைண்டில் உட்காரதுனால தெரிஞ்சுக்கிறங்க. அந்த ஒரு கூட்டத்துக்கு பேசுனீங்கல்ல, அது 1000 கூட்டத்துக்கு எப்போ உதவும்னு கேட்டால் பேப்பரில் இல்லாட்டி தான் உதவும். பேப்பர் நம்புனீங்கன்னா என்ன செய்யாது, அதோட முடிஞ்சிடும். நீங்கள் எழுதிடும் போது உங்கள் மனசில் உட்காராது, மேலோட்டமாக வேண்டாம் பதிஞ்சிருக்கும். அது சின்ன ஒரு 2 நாள் 3 நாள் அழிச்சு விடாத, ஆழமாக பதிஞ்சா நிற்கும். அப்போ பேப்பர் குறிப்புகள் எப்போ வைக்கணும்னு கேட்டால், இப்போ கிளாஸ் நடத்துகிறாங்கல்ல, இந்த உங்களை உட்கார வச்சுருக்கிறாங்க, இப்போ ஆர்டர் பண்ணி வரிசையாக விலைக்கு சொல்லி ஹதீஸ் நம்பரு அதெல்லாம் சொல்லுவதாக இருந்தால் பேப்பர் தான் வேணும். புகாரியுடைய நம்பர்லாம் சொல்லி பயன் பண்ண முடியுமா? எல்லாருக்கும் நம்பர் சொல்ல முடியாது, எனக்கு சொல்ல முடியாது. குர்ஆன் வசனம் நம்பர்லாம் சொல்ல தெரியாது, அரபி மூலத்தை சொல்லுவோம். அப்போ நம்பரோடு சொல்கிறத என்ன செய்வோம், குறிப்பு வைத்துக்கொண்டு 17, 24 இது பாடம், இது கிளாஸ் உட்கார்ந்து பேசுறதுலாம் கிளாஸ்னு வச்சுக்கிறீங்களேன். உட்கார்ந்து பேசுறது ஒரு தர்பியா மாதிரி பல செய்திகளை அறிந்து கொள்கிற மாணவர் நிலையில் வைத்து பேசினால் அப்போ குறிப்பு வேணும். அப்போ நூலு கம்ப்யூட்டர் ஏதாவது ஒரு குறிப்பை வைத்துக்கொண்டு பேசுவது சரியான தகவலை போய் சென்று அடையும். பப்ளிக் மீட்டிங்கள்ல எல்லாம் பேசுனீங்கன்னு சொன்னால் இயன்ற அளவுக்கு என்ன செய்யுங்க, குறிப்பு வச்சு பேசாதீங்க. அதே நேரத்தில் கண்டிப்பாக குறிப்பு எடுங்க. ஒரு விஷயத்தை பார்த்துட்டீங்கல்ல, அதை எழுதணும். எழுதுனா அதை என்ன செய்யும், அதாவது முதல்ல மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்களா, எழுதும்போது அந்த வார்த்தை ஒவ்வொரு வகையும் எழுதுறீங்கல்ல, எழுதும்போது ஒரு பதியும் விளங்கும். அப்போ 2 தடவை பதிவாயிடுது. எடுத்துகிட்டு போயிடாதீங்க, குறிப்பு சீட்டில் எடுங்க. எடுத்து என்ன செய்யுங்க, அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு அப்படியே ஆய்வு பண்ணுங்க, மனசில் ஏற்றிக்கிறங்க. மேடையில் நிற்கும் போது வேணாம், அது குறிப்பை எழுதக்கூடாதுன்னு கிடையாது. குறிப்பு இந்த எழுதி தான் இருக்கிறீங்க எல்லாரும், இது எழுதணும். பயானுக்காகவும் குறிப்பு எடுக்கணும். முதல்ல நம்ம கையினால் இந்த கம்ப்யூட்டரில் பிரிண்ட் எடுக்கிறாங்கன்னு வைங்க, அது மாதிரி ஒரு ஆபத்தானது கிடையாது. கம்ப்யூட்டரில் போய் என்ன செய்ய, ஆயத்துக்களையா 100 ஆயத்தை போட்டு பிரிண்ட் எடுத்து வந்துடுறது, அவனுக்கே தெரியாது, எதுக்கு எடுத்தால் அவனுக்கே தெரியாது, மனசில் உட்காராது. அந்த ஆயத்தை எழுதணும். என்ன செய்யணும், குறிப்பெடுத்தா நம்ம எழுதுனா தான், ஓ இந்த விஷயம் எழுதும் போதே அதனுடைய அர்த்தம் கருத்து இது எதுக்காக எழுதுகிறோம் எல்லாமே விளங்கிடும், பதிஞ்சு போயிடும். அப்புறமேல அது பேப்பர் இல்லைன்னா நமக்கு சொல்ல முடியும். அதனால் குறிப்பு எடுத்தல் என்பதை குறிப்பு எடுங்க. எடுக்கிற குறிப்பை வச்சு நல்லா வரிசைப்படுத்தி நீங்கள் என்ன செய்யுங்க, ஆர்டர் பண்ணி எப்படி அமைக்கணுமோ எல்லாம் அமைங்க. ஆனால் நீங்கள் மேடையில் ஏறும்போது என்ன செய்யுங்க, முடிஞ்ச அளவுக்கு அதை தூக்கி போட்டுருங்க, அதை நம்பாதீங்க. அது என்ன திரும்ப கரண்ட் போயிடும், பேப்பர் படிக்க முடியாமல் போயிடும். கண்ணாடி காணா போச்சுன்னு வைங்க, எப்படி படிப்பீங்க? கண்ணாடி போடுறவளா இருப்பார், குறிப்பு கையில் இருக்கும், எப்படி படிப்பார்? இன்னும் சொல்ல போனால் அதில் தொடர்ச்சி இருக்குமா, கோர்வை இருக்குமா? கேட்குறவங்களுக்கு கோர்வையை செய்து வருவாங்க. எப்போ நீங்கள் குனிஞ்சிட்டீங்களோ அவன் வேறு பக்கம் பார்க்க ஆரம்பிச்சிடுவான். இப்படி உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த 1/2 மணி நேரம் எங்கே இருக்கணும், அவன் கண்ணு பூரா ஸ்டேஜை நோக்கி இருக்கணும், மேடையை நோக்கி இருக்கணும். அந்த மாதிரி இருக்க வைக்கிறதா இருந்தால் நீங்கள் அவனை நோக்கணும். அது 2 சைடு இருக்கணும், 1 சைடு கிடையாது, ஒரு வழி பாதை கிடையாது. நீங்கள் அவன் மட்டும் உங்களை பார்க்க நீங்கள் குனிஞ்சிட்டு இருப்பீங்கன்னா அவன் அவங்கள பார்க்குறான். வாத்தியார் பாடம் நடத்துகிறார், எப்படி நடத்தினார்னா அவன் அங்கே தூங்கிட்டு இருப்பான். வாத்தியார் மாணவர் பார்த்து நடத்தினா தான் அவர் மாணவர் வாத்தியாரை பார்ப்பாங்க. அப்போ அந்த பார்ப்பதை எது தடுக்கும், பேப்பர் தடுக்கும். பேப்பரில் குறிப்பு எடுங்க, கண்டிப்பாக எடுக்க வேண்டும், எடுக்கிறது பார்க்க வேண்டும். ஏறும்போது வேண்டாம், மேடையில் பேசும்போது என்ன செய்ய வேண்டாம், அதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்து கொண்டால் கோர்வை நல்லா இருக்கும். அந்த செய்தி கோர்வையாக வகை வகையாக வரும், அதை அவங்க வச்சுக்கணும். மனப்பாடம் பண்ணுற ஒரு மெத்தட் அது. மனப்பாடம் பண்ணுவது பேப்பரில் ஒரு குறிப்பை மைண்டில் வச்சுக்கிட்டு எழுதி பார்த்தீங்கன்னு சொன்னால், தலைப்பில் பேச போகிறோம்ல, ஃபஸ்ட்டு என்ன பேசணும் அப்படி எழுதுங்க, 2வது பேசணும், அது இன்னொரு பதியும். அது பேப்பரில் பதிகிற மாதிரி எங்கேயும் பதியும், உள்ளத்துலையும் பதியும். பேப்பரில் கண்டிப்பாக எழுதணும், எந்த குறிப்பையும் மனசில் மட்டும் வச்சிருக்கக்கூடாது. எழுதுனதுக்கு நம்ம இந்த மேடையில் மட்டும்தான் வேணாங்கிறது இல்லைங்களா? மேடையில் பேசும்போது என்ன செய்யுங்க, இலக்கு பூரா கோர்வையாக இருக்கணும், ஒன்னோட ஒன்று பின்னிக்கிட்டு வரணுமே தவிர அப்படி வரக்கூடாது. இது ஒரு விஷயம். அடுத்ததாக இந்த பேசக்கூடிய நேரத்தில் அதிகமான இடைவெளி. சில ஆளுக்கு இப்படி இருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே என்ன சொல்லுகிறான், நஞ்சா போயிடும். இதுக்கு ஏன் போட்டு மூச்சு எடுக்கணும்? அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்றான்னு சொல்ல வேண்டியது தானே.
ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவ்வளோ பெரிய கேப்புகளை விட்டு அப்படியே உலகத்தில் பேசிகிட்டு இருக்க. அப்படி மக்கள் பிடிக்குமா? நமக்கு ஒருத்தர் பேசினா பிடிக்குமா? அவள் பேசும்போது என்ன செய்யக்கூடாது? அது வந்து ஒரு சங்கிலி தான், அப்படியே போயிட்டு இருக்கணும். அது கேப் பிடிச்சின்னு வைங்களா உடஞ்சிரும். கேப் விடாமல் என்ன செய்யணும்? ஒரு வார்த்தையை பேசி ஒரு வாக்கியத்துக்கும் ரொம்ப சின்ன வித்தியாசம் தான் விடணும். ஒரு புல் ஸ்டாப்புக்கு அவனே புல் ஸ்டாப்னு வச்சிருக்கானா இல்லையா? அந்த புல் ஸ்டாப் அளவுக்கு தான் நீ இப்போ ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுட்டு வைங்களேன். முடிச்சுட்டு இப்படி நின்றுட்டு இன்னொரு விஷயம் சொன்னால் அவன் செய்யும் ரெண்டுக்கு சம்மந்தமாக தெரியாது அவனுக்கு. அதனால் ஒரு வார்த்தை அடுத்தடுத்து கரெக்டாக வந்துகிட்டே இருக்கணும். இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அது, அப்போ தான் வேறு பக்கம் போகாது கவனம். கேட்குறவனுக்கு தொடர்ச்சியாக செய்தி ஒழிச்சுன்னு வைங்களேன், அவனுக்கு வேறு பக்கம் இப்படி போகாது. இப்படி வரிசையாக அவனுக்கு காதில் விழுந்துகிட்டே இருக்கும். காதில் உழவுல கவனங்கள் இருந்துகிட்டே இருக்கும். கேப் விட்டு என்ன செய்வான்? அல்லாஹ் என்ன சொல்கிறான், புகாரில் என்ன இருக்கிறது, அப்படிலாம் வாக்சின் பண்ணி சொல்லுவான். முடிஞ்சு வச்சுக்காதா? இவ்வளோ பேச்சாளர் கிடையாது. இவ்வளோ என்ன செய்யாது? சல்லி காசுக்கு ஒரு சீர்திருத்த மக்கள்கிட்ட ஏற்படாது. இவெல்லாம் செய்தியை சொல்கிற ஆள் கிடையாது. செய்தியை சொல்கிறவனாக இருந்தால் செய்தி வந்துக்கிட்டே இருக்கணும். அது மடை திறந்த வெள்ளம் போல் என்ன செய்யணும்? வந்துக்கிட்டே இருக்க வேண்டும். அந்த மாதிரி எந்த ஒரு கேப்புமே இருக்கக்கூடாது. கேப்புன்னு சொன்னால் ஒரு வாக்கியத்துக்கு உரிய கேப்பு என்ன செய்யலாம்? வரலாம். அந்த கேப்பு அது ரொம்ப மைக்ரோ அளவு இருக்கணும். ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. ஒரு வாக்கியம் முடிஞ்சால் கூட இவன் வார்த்தையே கேப் விடுறான். வார்த்தை வணக்கத்துக்கு அல்லாஹ் தவிர யாரும் இல்லைன்னு ஒரு வாக்கியம் தானே. இதையே வணக்கத்திற்குரியன்னு ஒருக்கா சொல்லிட்டு அல்லாஹ் தவிர என்று சொல்லி யாரும் இல்லைன்னு ஒருக்கா 3 வாக்கியம் மாதிரி சொல்லி கொடுவாங்க. அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்காண்டி 2-3 வாக்கியத்தை ஒன்றா போட்டு நினைச்சு ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு பண்ணாலும் பண்ணக்கூடாது. ஒரு வாக்கியத்தை முடிச்சுட்டு அடுத்த வாக்கியம் சொல்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் ஒட்டிக்கிட்டு வரணும். ரெண்டு என்ன செய்யணும்? இணைந்து வர்ற மாதிரி அந்த கோர்வையாக இருந்தால்தான் நம்மளை பார்த்துட்டே இருப்பாங்க. பிரேக் விட்டோன்னு வைங்களேன், நம்மளை பார்க்கவே மாட்டாங்க. அதே மாதிரி பேசும்போது இன்னொரு விஷயம் என்ன, ஃபாஸ்ட்டாக பேசுவாங்கல்ல, ஃபாஸ்ட்டாக பேசும்போது சில மிஸ்டேக் நம்மள்கிட்ட வரும். என்ன வரும்னு கேட்டால் வார்த்தைகளை முழுங்கிடுவோம். வார்த்தைகள் என்ன செஞ்சுருவோம்? அந்த வார்த்தை என்ன வார்த்தை நீங்கள் சொல்கிறீங்களோ அது முழுசாக அவனுக்கு போய் சென்றால் தானே முழுசாக விளங்கிடுவான். அப்படி இல்லாமல் என்ன செய்யறது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அப்படி இப்ராஹிம் சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்னு சொல்கிறது எப்படி சொல்கிறாங்க என்று கேட்ட மேடையில் இப்ராஹிம் ஸலாம் என்ன சொன்னார்கள்? அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்னு அவனுக்கு சொல்ல முடியலை. நீ யாரை பற்றி சொன்னு விளங்குது, என்ன சொன்னார்கள் மட்டும் அவனுக்கு விளங்குது. யாரை பற்றி சொன்னான்னு பக்கத்தில் வாழ்க்கை அவருக்கு விளங்க மாட்டேங்குது. அப்போ நம்ம ஒரு விஷயத்தை சொன்னோமே வேகமாக சொல்கிறோங்கிற வகையில் அந்த பாதி வார்த்தையே தான் வெளியில் வர்ற மாதிரி பேசுகிறாங்க எல்லாருமே. அதிகமான பேர் சாதாரணமாக பேசும்போது மக்கள் விளங்கிடலாம். மேடையில் பேசும் பொழுது ஒரு விஷயம், ஒரு ஆளை பற்றி சொல்கிறீங்க, ஒரு செய்தியை பற்றி சொல்கிறீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வார்த்தையும் முழுசாக வரணும். நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சொன்னால் அது கரெக்டு. நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள் என்னது? நீ என்ன சொன்ன? நபின்னு விளங்குது சொன்னார்கள். நடுவில் என்ன சொன்னது? நடுவில் என்னமோ ஒன்று சொன்னார். அது என்னது? அப்போ என்ன சொல்லணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதை இப்படி சொல்றது ஒன்று இருக்கு. நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அல்லாஹ் சொல்றான். என்ன அப்படி சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? அல்லாஹ் சொல்றான்னா அல்லாஹ் சொல்கிறான்னு அவங்க காதில் விளங்கணும். நபின்னு நீ சொன்னா நபின்னு அவங்க காதில் விளங்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா அவங்க காதில் அப்படி விளங்கணும். உனக்கு மட்டும் அது விளங்கி அவனுக்கு விளங்காட்டு பேச்சு கிடையாது. நீ என்ன சொல்ல வர்றீங்களோ என்ன செய்யணும்? உங்களுக்கு மனசில் என்ன வார்த்தையை சொல்ல நினைக்கிறீர்களோ அந்த வார்த்தை அவன் காதில் விழுந்தா தான் அது கரெக்டாக அவன் வழங்குவான். இல்லாட்டி என்ன செய்யணும்? ஒன்று நடக்க ஒன்று புரிஞ்சிருவான். அப்போ ஒன்று கிடக்க ஒன்று புரியாத அளவுக்கு சொல்வதாக இருந்தால் எந்த வார்த்தையும் இந்த வார்த்தையை தான் நீங்கள் சொன்னீர்கள் அவனுக்கு தெளிவாக விளங்கணும். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் அந்த வார்த்தையை முழுங்கக்கூடாது. அது விட்டு இடைவெளி விட்டுறக்கூடாது. ஃபாஸ்ட்டாக போகிறங்கிற பேரில் வார்த்தைகளை தின்னுட்டு ஃபாஸ்ட்டாக வேகமாக போன செய்வாங்க. வேகமாக போகும்போது வார்த்தைகளை முழுங்குற மாதிரிலாம் வரும். ஆனால் என்ன செய்யக்கூடாது? முழுங்கிடக்கூடாது. அது கரெக்டாக அந்த வார்த்தைகளை ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக என்ன செய்யணும்? உட்கார்ந்து செஞ்சோன்னா அது மக்களை ரொம்ப ஈர்க்கக்கூடியதாக இருக்கும். இது பேசும்போது கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயங்கள். அடுத்து நம்ம பேசும்போது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் பேசுகிறோம். அதை பேசக்கூடிய நேரத்தில் நம்ம வாழுகிற காலம் இருக்குல்ல, அந்த காலம் இன்னைக்கு உள்ள சம்பவம் அதனோட இணைச்சி பேசணும். புது செய்தி மாதிரி தெரியும். குர்ஆன் பழசு தான், ஹதீஸ் பழசு தான். நீங்கள் அதை சொல்லக்கூடிய விதத்தில் உங்களோட உரைகளில் அப் டு டேட் இன்னைக்கு இருக்கிற செய்திகள் எல்லாம் இணைத்து இன்னைக்கு பேப்பரில் ஒன்று படிச்சீங்கன்னா அதை சேர்த்துட்டு இன்னைக்கு உள்ள விஷயம் பேசணுமா ஒன்று தெரியும். இன்றைக்கு செய்தியில் பார்க்குறீங்க, நேற்று பார்க்குறீங்க, போன வாரம் பார்க்குறீங்க. அப்படி பார்க்கக்கூடிய செய்திகளை என்ன செய்யணும்? அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இதில் உதாரணங்களை காட்டி உதாரணங்கள் மாதிரி புரிய வைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஒரு செய்தியை நம்ம விளக்குறதா என்ன செய்யணும்? நேரடியாக சொல்வதை விட அதுக்கு காட்டுற ஒரு உதாரணம் அழகாக விளக்கி விட்டுரும். அந்த உதாரணங்கள் எப்படி இருக்கலாம்? இப்போ நம்ம வாழுகிற காலத்தில் நடக்கிற ஒரு சம்பவங்களை வைத்து அதை சொன்னீங்கன்னு வைங்களேன், இது அப் டு டேட்டாக இருக்கும்போது செய்தியை புதுசாக மாறிக்கிறோம். பழைய பொருளாக இருந்தால் கூட பழைய சீனி சர்க்கரை எல்லாம் பழசு தான்.
ஒரு புது டிசைனாக ஒரு பதார்த்தம் தயாரித்த புதுசு மாதிரி நம்ம நினைக்கிறோம்ல, அதில் எல்லாம் பழசு தான். பழசாக இருந்தாலும் அதை தயாரித்து கொடுக்குற விதம் ஒரு டைப்பாக இருந்துச்சுன்னு வைங்களேன், அவன் பார்க்காத விஷயமா இருந்தால் புது பலகாரன்றோம். அது எதுவுமே புதுசு கிடையாது, அது அதை செய்கிற விதத்தினால புதுசாகிக்கிறது. அந்த மாதிரி நம்ம உரை நிகழ்த்தும் பொழுதும் நம்ம அப் டு டேட்டாக சில விஷயங்கள் என்ன செய்யணும், உலக விஷயங்கள் அதில் கலந்து வந்துக்கிட்டே இருக்கணும். உலக விஷயங்கள்லாம் கலந்து, கம்ப்யூட்டர் காலத்தில் வாழ்கிறீங்க, கம்ப்யூட்டர் எடுத்து போடலாம், கம்ப்யூட்டர் 2 எடுத்து போடணும், சம்மந்தம் இல்லாமல் போட்டக்கூடாது. அந்த அந்த சம்பவத்துக்கு ஒரு ரிலேட்டிவாக அதை சொல்லி என்ன செய்யணும், இப்போ நேரத்தை கடைப்பிடிக்கணும், அது கரெக்டாக பஞ்சுவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு வரும்போது தொழுகை எல்லாம் பேசிட்டு வரீங்களா, அப்போ என்ன செய்யணும்னா இப்போ புதுசாக ஒரு நேரத்தை கடைப்பிடிப்பவர்களுக்கு இன்னும் நன்மையெல்லாம் ஏற்படும், இதெல்லாம் அவங்களுக்கு இந்த திறமையெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும், இதை பேப்பரில் போட்டிருப்பான், அதை கொண்டு அதில் கோர்த்து விட்டுக்கணும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஏதாவது ஒன்று எழுதியிருப்பான்ல. இப்போ நிலத்தடி நீரை பற்றி இப்போ என்ன செய்கிறான், பேப்பரில் வந்திருக்கு, நிலத்தடி நீர் வந்து என்ன செய்ய கடலை விட அதிகமாக நிலத்துக்களில் நீர் இருக்குது, அது எங்கள் குரான் அன்றைக்கே சொல்லிடுச்சு. அப்படி சொல்லும்போது என்ன செய்யணும், இதை கொண்டாந்து சேர்த்து அப்படி இணைச்சி பேசணும். அதாவது நம்ம அப்படி உலகத்தில் உள்ளதை கவனிச்சுட்டே வரணும். வெறுமனே குரான் ஹதீஸ் குறிப்புகளை விட ஒரு செய்தியை படிக்கும் போதே இதை நம்ம ஏதாவது பயானில் யூஸ் பண்ண இயலுமான்னு படிக்கணும். அது தினத்தந்தினை படித்தாலும் தினமலர் படித்தாலும் சரி, எந்த ஒரு பேப்பரை படித்தாலும் அதை படிக்கும் என்ன செய்யணும், இது என்னைக்காவது நாளைக்கு பயானுக்கு தேவையில்லை, என்னைக்காவது இதை படிச்சு என்ன செய்யணும், இது எதுக்காவது உதவுமா, இந்த டாபிக் என்னைக்கா எடுத்து போட முடியுமான்னு இப்படி யோசிச்சு படிச்சுன்னு வைங்க, முடியும்னு ரிசல்ட் வந்துருச்சுன்னு சொன்னால் அப்படி மண்டையில் உட்காந்துருது. அன்னைக்கு உங்களுக்கு தேவைப்படாதது என்னைக்கு வருமா அன்னைக்கு வந்துடும் கரெக்டாக. அப்போ ஒவ்வொரு நியூஸை படிக்கும் பொழுதும் இதில் ஏதாவது ஒரு சொற்பொழிவில் இதை உதாரணமாக காட்ட முடியுமா, இதை எடுத்து காட்டி நம்ம பயானம் மெருகேற்றிட முடியுமான்னு சாதாரண நியூஸ் படிச்சிங்கன்னா, சாதாரண பேப்பர் படித்தா கூட இது நமக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகும்னா கண்டிப்பாக நிறைய யூஸ் ஆகும். ஒரு செய்தி நீங்கள் படிச்சிங்கன்னா அது என்னென்ன மாதிரி பயன்படுத்தலாங்கிறது நீங்கள் சிந்திச்சா விளங்கும். அந்த மாதிரியா சிந்தித்து கொண்டு வந்தீர்களே ஆனால் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன விஞ்ஞான விஷயம், நவீன காலத்து விஷயம், அதெல்லாம் இணைத்து பேசுவீங்க. எது செய்தியே புதுசு மாதிரி தெரியும். ஒரு தலைப்பு 50 தடவை பேசலாம், இப்படி மாற்றிக்கிட்டீங்கன்னா தலைப்பு ஒன்று தான், அது புது விஷயங்களை கொஞ்சம் கலந்து கலந்து கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அது வேற விஷயமாக மக்களுக்கு தெரியும். ஆயத்து ஹதீஸ் தான் ஒன்றா இருக்குமே தவிர, மார்க்க சட்டம் தான் ஒன்றா இருக்குமே தவிர, அதை கலந்து கொடுத்த பாத்திரமும் அந்த விதமும் என்ன செய்யும், டிஃப்ரெண்டாக இருக்கும் பொழுது தலைப்பே வேற, புதிய செய்தி நீங்கள் சொன்ன மாதிரி என்ன செய்வாங்க, மக்கள் நினச்சிக்கிடுவாங்க. அப்படிலாம் நாங்கள் மாரசாவில் படிக்கும்போது ட்ரைனிங் கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க, ஒரு தலைப்பை திருப்பி திருப்பி பேச சொல்லுவாங்க, வேறு மாதிரி பேசு, இதையே ஒரு தலைப்பை கொடுத்துருந்தேன் பேசுறீங்கள, இதை வேறு மாதிரி ஸ்டைலில் நீ பேசு, இதை வேறு மாதிரி பேசணுன்னு அவன் நிர்பந்தம் ஆயிரும். அப்படி பேசி பேசி பழகுறதுங்கிறன்னா அந்த கோணத்தையும் ஒரு டிசைனையும் மாற்றுறது, அப்படியான ஒரு அடிப்படையில் என்ன செய்யணும், பேசணும். இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த புகாரின்னு ஹதீஸ் இருக்குல்ல, புகாரி கித்தாப் பார்த்துருக்குறீங்க. அந்த கித்தாபில் வந்து ஒவ்வொரு ஹதீஸுகளும் 7 தடவை 8 தடவைலாம் வரும். ரிப்பீட் ஹதீஸ் நிறைய இருக்கும். பார்த்தீங்கன்னா புகாரில் 7000 ஹதீஸ்னா 7000 ஹதீஸ் இருக்காது. எவ்வளோ இருக்கேன், அதில் 3000 தான் தேரும். கருத்து படம் எடுத்திங்கன்னா 1000 தான் தேரும். கருத்துன்னு வடிகட்டி எடுத்திங்கன்னா ஒரு 1000 ஹதீஸ் தான் தேரும். அதை தான் திருப்பி திருப்பி என்ன செய்வார், இப்போ 8வது ஹதீஸாக வந்தது தான் 40வது ஹதீஸாக வரும், அதான் 234லேயும் வரும், அதான் 600 ஹதீஸ்லேயும் வரும், 1000லேயும் வரும். இப்படி புகாரில் வந்து நிறைய ரிப்பீட்டான ஹதீஸ்லாம் வருது. அந்த ரிப்பீட் எதனால் வருதுன்னு கேட்டால், ஒரு ஹதீஸ் எடுத்துக்கிறார், அதில் வந்து இப்போ ரசூல்லா வந்து இந்த ஹெர்குலிஸ் மன்னர் கடிதம் எழுதுவாங்கல்ல, உதாரணமாக அந்த புகாரில் வரக்கூடிய அந்த ஹதீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே 1000 விஷயத்தை நம்ம எடுக்கலாம். அவர் 4-5 எடுத்திருக்காரு. நம்ம சிந்திச்சு பார்த்தா என்ன செய்யும், அதாவது இப்போ முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாமிய அழைப்பு கொடுத்தல் எப்படி அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக எடுத்துக்கலாம். ஏன்னா கடிதம் அனுப்புகிறாங்கல்ல, அது மாதிரி எடுத்துக்கலாம். அதில் நீங்கள் என்ன சட்டம் எடுக்கலாம், இது வந்து குரானை தொடுவதற்கு ஒழுங்கு தேவையில்லைன்னு இருக்கலாம். ஏன்னா எழுதி தான் கொடுத்து விட்றாங்க. குரான் வசனத்தை எழுதி யாருக்கு கொடுக்குறாங்க, காஃபிரான மன்னருக்கு கொடுக்குறாங்க. அதை எழுதிக்கிடலாம். முதல் ஹதீஸை எடுத்துக்கிறோமே, புகாரில் வரும், எண்ணங்களை பொறுத்து தான் அமல்கள்லாம் இருக்கிறது, யாருடைய ஹிஜ்ரத்து வந்து அல்லாவை நோக்கி இருக்கிறதோ அது வந்து அல்லாவுக்குரியதாக இருக்கும். ஒருத்தனுடைய ஹிஜ்ரத்து வந்து ஒரு பெண்ணுக்காக இருக்குமே ஆனால் அதை அவன் கல்யாணம் பண்ணிக்கிடுவான், அல்லது வாசுக்காக இருக்குமே அதை அடைஞ்சிக்கிடுவான், அவன் எதுக்கு செய்கிறான் அது இப்படின்னு வருமா இல்லையா. இதில் எக்கச்சக்கமான சட்டங்கள் எடுக்கலாம். ஒரு வரி தான் இது. அப்போ ஏராளமான சட்டங்கள் இதில் எடுக்க முடியும். இப்படி எடுக்கிறதுனால தான் புகார் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், 7 தலைப்பில் வச்சுக்கிட்டு 7 கொண்டு வைப்பார். இது ஏன் இந்த ஹதீஸில் இந்த தலைப்புக்கு பொருத்தமாக இருந்தால் இங்கேயும் வைப்பார். இன்னொரு டாபிக் எடுத்துகிட்டு பேசும்போது இந்த ஹதீஸ் அதுக்கு பொருந்தும், இதை கொண்டு அங்கே வைப்பார். இதையே 7 இடத்துல வைக்கிறது 7 விஷயமா இருக்கும். அவர் தலைப்பில் கொண்டு வைக்கும் போதே என்ன செய்ய, இந்த தலைப்புக்கு இதை கொண்டு வர்றாருன்னு இருக்குல்ல. அப்போ இந்த ஹதீஸை வந்து முந்தி கொண்டு வந்து வேறு தலைப்புக்கு, அப்புறம் கொண்டு வந்து வேறு தலைப்புக்கு. அப்புறம் என்ன அதில் விளங்குதுன்னு கேட்டால், ஒரு செய்தி தான்
நம்ம சிந்தனையை செலுத்தினால் அதில் நிறைய விஷயங்கள் கிடைக்கும். நம்ம தொழுகையின் சிறப்பு கொண்டு ஒரு ஆயத்தை எடுத்துக்கிட்டு ஒரு அதிசயம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் அதில் இருக்காது. மூளையை செலுத்த என்ன செய்யும், எவ்வளோ விஷயங்கள் எடுக்கலாம்னு தெரியும். ஒரு ஹதீஸில் 40 சட்டம் 30 சட்டம் 30 விளக்கம் 20 விளக்கம் 10 விளக்கம் 5 விளக்கமெல்லாம் கிடைக்கும். அது 5 தலைப்பாக ஆக்கி சொல்கிற அளவுக்கெல்லாம் இருக்கிறது. அதுக்குள்ள விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. ஒரு ஆயத்தை எடுத்துக்கிட்டீங்க, குர்ஆன் படிக்க சொல்லியிருக்கோம்ல, ஒரு ஆயத்தை படிச்சுட்டீங்க, நேரடி அர்த்தத்தை வச்சுக்கிட்டு ஒரு விளக்கம் கிடைச்சிடும். சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் இன்னும் 2 விஷயம் அடங்கியிருக்கும். இதுக்கும் கூட இதை சொல்லலாமே, இந்த தலைப்பில் கூட இந்த ஆயத்து பொருந்துமே, இந்த தலைப்பு கூட இந்த ஆயத்து பொருந்துமே, இப்படி யோசிச்சு பார்க்கணும். சிந்தனையை விரிவடைய செய்யணும். விரிவடைய செஞ்சால் விஷயம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். விஷயம் போய் எங்கே எடுத்துகிட்டு வர தேவையில்லை. சிந்தனை சிந்திச்சுக்கிட்டே இருந்தாலும் செய்யும், விஷயம் தன்னால் கிடைக்கும். இதை நீங்கள் கவனத்தில் வைத்துக்கொண்டு சிந்திக்க வேண்டும். அதுபோக இந்த குறிப்பு எடுக்கும் பொழுது வகைப்படுத்திக்கணும். வகைப்படுத்துவது நம்மளை தடுமாற்றத்திலேருந்து காப்பாற்றும். தொழுகைன்றாங்கன்னா தொழுகைன்னு ஒரு தலைப்பு ஆக்கக்கூடாது. அந்த தலைப்பை நீங்கள் துண்டு துண்டாக்கிடணும். எப்படி ஆக்கணும்? தொழுகையின் அவசியம், தொழுவதால் கிடைக்கும் நன்மை, விடுவதால் கிடைக்கும் கேடு, அப்படி இப்படி 3 ஆக்கிட்டேன்னு வைங்களேன். அப்போ அந்த 3 மட்டும் ஏன் வச்சுக்கிட்டா போதும். இப்போ 3 உட்பிரிவு ஆக்கிட்டீங்கன்னு வைங்களேன். அந்த உட்பிரிவு முதல் டாபிக் சொல்ல வேண்டியது, அதில் உள்ள 10 விஷயத்தில் 2 சொல்லிட்டு 4 மறந்துச்சுன்னு வைங்க, மறந்த கவலையே இல்லை. ரெண்டாவது டாபிக்கில் நுழைஞ்சிட வேண்டியது. ஒரு தலைப்பு உங்களுக்கு கொடுத்தார்களே, ஆனால் அதை உள் தலைப்பாக எத்தனை ஆக்க முடியும்னு ஆக்குங்க. அதை மட்டும் ஞாபகம் வைங்க. எதை ஞாபகம் வைங்க? ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு இதில் 10 உள் விஷயம் வருமா, அது 5 உள் விஷயம் வருமானு பாருங்க. அதை மட்டும் தலைப்பாக எழுதி கொண்டு முதல்ல இந்த டாப்பிக்கை சொல்லணும், 2வது 3வது இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஹதீஸ்லாம் தன்னால் ஞாபகத்துக்கு வந்துடும். அப்போ தலைப்புகளை வகைப்படுத்தி கொண்டீர்களே, ஆனால் அப்போ என்னவாகுன்னு கேட்டால் ஞாபக சக்தி ஈஸியாகவும், ஒரு செய்தியை சொல்லும் போது உங்களுக்கு தடுமாற்றம் அடைஞ்சால் அடுத்து என்ன உங்களுக்கே தெரியாது, எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடிச்சோன்னு தெரியாது. அப்படி போகாமல் என்ன செய்யும், நம்ம தடுமாறுன்றவுடனே அதை தெலுங்குனா எடுத்து வந்துடுது. 3 பிரிச்சு இல்லை, 5 டாப்பிக்கை பிரிச்சிருக்கிறீங்க. ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க, 2வது விஷயத்தில் ஒரு 5 குறிப்பு எடுத்தீங்க, 5 ஹதீஸ் எடுத்தீங்க, 2 தான் ஞாபகத்துக்கு வருது. அடுத்துன்னு யோசிக்க தேவையில்லை, 2 போதும். அதுக்கு 3வது டாபிக் எடுத்துக்கிறங்க, 4வது எடுத்துக்கிறேன், 4வது உள் தலைப்பு எடுத்துக்கிறங்க, 5வது எடுத்துக்கிறங்கன்னா அந்த பிசுறு அடிக்காது. நினைச்சதெல்லாம் யாரும் சொன்னதே கிடையாது. 100 ஹதீஸ் எடுத்து வச்சு போனால் 100 சொல்ல முடியாது. இந்த 10 சொல்லணும்னு நிற்போம், 10 வராது, 5 தான் வரும், ஞாபகத்தில் வராது. என்ன சொன்னோன்னு பேச்சு நேரத்தில் வரும்போது அந்த இன்ட்ரெஸ்ட்டில் மறந்துடும். அது நினைக்காத விஷயம்லாம் வரும். அது ஒரு விஷயம், நம்ம நினச்சி பார்க்காத விஷயம் மைண்டில் இருக்கிறதுனா வேறு நுழைஞ்சிக்கிட்டு வரும். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்யணும், டாபிக் இருந்தால் அடுத்து மாறுவதற்கு அந்த வகைப்படுத்தி வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அதை வகைப்படுத்த முடியும். இந்த மாதிரியான விஷயங்களில் பேசக்கூடியவங்க அதை கவனத்தில் வகைப்படுத்தி பார்த்து கொள்ள வேண்டும். அது போக இன்னும் சில விஷயங்களை சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம். பேச்சை விட்டுருவோம், இந்த பேசுவதை விட நம்ம பேச போகிறோம் இல்லையா, நம்முடைய விஷயங்களை, நம்முடைய கொள்கை, நம்முடைய நடத்தை, நம்முடைய நாணயம், நேர்மை, இதுகள்லாம் மக்களால் கவனிக்கப்படும். ஒரு சொல்லுடைய வெயிட் எங்கே அடிபடும் கேட்டால், நம்ம ஒரு பண மோசடி முக்கியமாக எதில் அடிபடும் கேட்டிங்கன்னா பணத்துலையும் பொம்பளையிலையும் அடிபட்டு போயிடும். பண மோசடி பண்ணீங்கன்னு ஒரு ரிமார்க் உங்களுக்கு வந்துச்சுன்னு வைங்க, நீங்கள் மேடையில் என்ன சொன்னாலும் சரி கேட்குறவனுக்குலாம் அதான் இருக்கும் உள்ளத்தில். திருட்டு போய் பணத்தை ஏமா பயன் பண்ணுற பாரு, லட்சத்து பாரு, எவ்வளோ மோசடி பண்ணியிருக்கான், அப்படி தான் கேட்பானுவோம். காசு விஷயத்தில் ரொம்ப நேர்மையாக இருக்கணும். பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் அதில் பேராசை இல்லாமல் இருக்கணும், மோசடி பண்ணிடக்கூடாது, கையேந்திரக்கூடாது, இன்றக்கூடாது, வறுமையெல்லாம் வரும். சில நம்முடைய வறுமையை முறையிட்டக்கூடாது. உங்களுக்கு நிறைய அறிமுகம் கிடைக்கும்ல, பேச போகும்போது பல அறிமுகங்கள்லாம் கிடைக்கும். அதில் ஒரு கோடீஸ்வரோட உங்கள் பேச்சை கேட்கக்கூடியவராக இருப்பார். அவர்கிட்ட போயிட்டு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறேன், இப்போ பார்த்து செய்யுங்க இப்படிலாம் சொல்லி முடிஞ்சு வச்சுக்காது, அவ்வளோதான். அதோட நீங்கள் இறங்கிட வேண்டியதான். உங்களுடைய மதிப்பு என்னது, அதில் பாதாளத்துக்கு போயிடும். எந்த மனுஷனும் இந்த பல்லிழிக்கிற தன்மை வரவே கூடாது. பேச்சலாளர் இருக்கிறவங்களுக்கு இந்த பணக்காரன்ட்ட பல்ல காட்டுறது, இப்போ அவங்க தந்தால் வாங்கி கொள்வது, மனசால கூட தருவானாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னு வைங்க, கடன் வாங்குற இதெல்லாம் அடிபட்டு போயிடும். கடன்லாம் வாங்கி நம்ம திருப்பிலாம் கொடுக்க முடியாது. கடனுக்கு கேரண்டி இருக்கா? கடனை எதுக்கு வாங்குறீங்க? இல்லைங்கிறத கடன் வாங்குறீங்க. அப்போ இப்படி திருப்பி மட்டும் இப்படி கொடுப்பீங்க. அதனால் இருக்கிறத கொண்டு வாழ்கிறதுங்கிறதுல நம்ம தான் முன்மாதிரியாக இருக்கணும். கடன் வாங்குறது என்பது எப்போ வாங்கலாம்? ஒரு தேவைக்கு நான் 1 லட்ச ரூபா கடன் வாங்குறேன், என்கிட்ட 1 லட்ச ரூபாய்க்கு சொத்து ஏதாவது இருக்கணும். இப்போ முடியாட்டி விற்று கொடுத்துருவேன். ஒரு அவசரத்துக்கு நான் வாங்குறேங்கிற கடன் தான் வாங்கணும். சொத்தும் இல்லை 10 இல்லை, நீ வாட்டுக்கு 2 லட்சம் கடன் வாங்கினேன்னா எப்படி கொடுப்பிய? வாங்குற சம்பாத்தியம் சோத்துக்கு தான் சரியாக இருக்கும், கடன் எப்படி கொடுப்பிய? அவ்வளோதான். கடனாளியை மூத்தவன் நன்மையும் போயிடும், அவன்கிட்ட உங்கள் மதிப்பும் போயிடும். 4 பேர் உங்களை திட்டு போய் மாதிரி சித்தரிப்பாங்க, கடன் வாங்கின தானே இவன் அப்படின்ற மாதிரி. அதனால் காசு விஷயத்தில் கடன்கிற வகையில் கூட தாயா இருக்கிறவர்கள் நெருப்பாக இருக்கணும். எந்த ஒரு மனுஷன்ட்ட என்ன செய்யக்கூடாது,
ஏன்னா தௌஹீது அடிப்படையில் தான் உங்களுக்கு தொடர்புலாம் ஏற்படுது. சொந்தக்கார மாமா மச்சான்ட்ட கடன் வாங்கலாம், அவர் கடை இல்லாட்ட கூட கஷ்டப்படுறான்னு அவங்களுக்கு தெரியும், மன்னிச்சு கூட விட்டுருவாங்க, அது உரிமை. தௌஹீதை கொண்டு உள்ள அறிமுகம் கிடையாது. அது பொதுவாக ரத்த பந்தத்துக்கு உள்ள விஷயங்கள் தனி. அது இல்லாமல் தௌஹீதுங்கிற அடிப்படையில் கையெந்தவும் கூடாது, உதவி பெறக்கூடாது. அவங்கள்ட்ட அந்த மாதிரி ஒரு இதை எதிர்பார்த்தீங்கன்னு வைங்க, அவரை பார்க்கும்போது உங்களுக்கு மைண்ட் அப்படியே அப்செட் ஆயிடும். அவர் எதில் உட்காந்துட்டு பயன் பண்ணிட்டு இருப்பிய பயங்கரமாக அவர் சொல்லிட்டு இருக்கும்போது அவர் பார்த்தோன்னு நமக்கே டாபிக் ஓடாது. அவனை பார்த்தோன்னு நம்மளுக்கு அப்செட் ஆகிப்பாரு, நம்மள்கிட்ட மைனஸ் இருக்குது, அவன் நமக்கு மேலே இருக்கிறான் அப்படின்னு முடிஞ்சு வச்சுக்காத. அதனால இந்த பண விஷயங்கள்ல என்ன செய்யுங்க, நெருப்பாக இருந்துக்கிறங்க. மோசடி பண்ணுறது, வாங்குறது, கூட்டா தொழில் பண்ணுறங்கிறது, அதெல்லாம் அடுத்த ஆளுக்கு ஜாமீன் போட்டு கடன் வாங்கி கொடுக்குறது, அதெல்லாம் தர்மம் வாங்கி கொடுத்துருப்போங்க. கடன் வாங்கி கொடுத்துலாம் உங்கள் கடனுக்கு நீ கேரண்டியில் அடுத்த ஆளுக்கு என் கேரண்டி போடுறிய அப்படின்னு சொல்லி தௌஹீத்வாதி நம்பி தான் கொடுத்தேங்கிறது இப்படிலாம் சொல்லிட்டாங்க. புகார் வருது, என்ன வருது, அவர் தாயா இருந்தார், அதை நம்பி தான் நாங்கள் கொடுத்தோம், விசாரிச்சு தாங்க. உன்னை யாரையா மார்க்கத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கா? தௌஹீத் தாயா இருந்தால் கடன் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கான் உனக்கு மார்க்கத்தில்? அப்படி இல்லை, இவனா கொடுத்து ஏமாந்துட்டு இப்படி சொல்கிறான். நான் அப்படி நம்பி ஏமாந்தோன்னு அப்படி மக்கள் இருக்கிறாங்க. நீங்கள் நினச்சா இதை நல்லா மிஸ்யூஸ் பண்ணி கொண்டு போக முடியும், ஆனால் மார்க்கத்தை சொல்ல முடியாது. உங்களால் உண்மையை பேசவே முடியாது. அவரை கடன் கொடுத்தவர் அஜர்த்து தலைப்பு பேசாதீங்கன்னா சரிங்கன்று நீ பேச மாட்டீங்க. அப்படியெல்லாம் நடக்கக்கூடிய தன்மை பணத்தில் அப்படி இருக்க வேண்டும். அதே மாதிரி பெண்கள் விஷயத்தில் என்ன செய்யணும், ரொம்ப கராராக நெருப்பாக இருக்க வேண்டும். அதில் ஏதாவது ஒன்று விஷயம் வந்துச்சுன்னு வைங்க, அவ்வளோதான், எல்லாம் அடிபட்டு போயிடும். ஒன்று நம்மளுக்கு தப்பு இருக்குன்ற அவசியம் கிடையாது. அப்படியான ஒரு வதந்தி, ஒரு அடிப்படை இருக்குமோ முடிஞ்சு வச்சுக்காத. அதிலெல்லாம் நம்ம கவிழ்ந்துருவோம். அதில் கவனமாக இருக்க வேண்டும். இதில் எல்லாம் வீடுகளுக்கு போகிறது, சாப்பிட போகிறது, கூட்டு போவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கணும். நண்பர்கள் தானவங்க, சொந்தக்காரன் கிடையாது தானே. அந்த காலத்தில் வீட்டெலாம் சாப்பாடு கொடுக்கணும்னா அது ஒரு காலம், ஹோட்டல்லாம் இல்லாத காலம், வீட்டெலாம் கொண்டு கொடுக்கணும். இப்போ என்ன செய்யறது, வீட்டுக்கு சாப்பிட போனோம்னா அடுத்த வாரம் கூட்டு போகிறாரு, இவன் எப்போ அந்த வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறான், நீங்கள் புருஷனோட தான் போவீங்க அல்ல வேற சொந்தக்காரனோடு போவீங்க. அது சில ஊர்களில் பெண்கள் மட்டும் இருந்துட்டு விருந்து கூப்பிடுவாங்க, அஜர்த்த விருந்து தாங்கன்னு கூப்பிட்டு விடுவாங்க. அப்புறம் தெரியாமல் நம்ம போயிடுவோம். ரெண்டாவது போகும்போது அவங்க மட்டும் இருப்பாங்க, நீங்கள் மட்டும் இருப்பீங்க, முடிஞ்சு வச்சுக்காத. அப்போ நீ அங்கே விருந்துக்கு போன அதெல்லாம் வரும். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம என்ன செய்யணும், நம்ம தௌஹீதில் இருக்கிறது எல்லாம் கவனிக்கிறாங்க. அதுபோக வெளிப்படையாக கவனிக்கிறது என்னென்னு கேட்டால், சில கொள்கை நிலைப்பாடெல்லாம் வச்சுருக்கிறோம். குறிப்பாக கல்யாணம் நடக்கும், பெரும்பாலான கல்யாணத்தில் தௌஹீதாக இருக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாத்துலையும் தௌஹீதாக இருக்கிறாங்க. நிக்காகன்னு என்னவாயிருது, தௌஹீதுங்கிறது அடிபட்டு போயிடுது. ஏன்னா அவங்க குடும்பத்துடைய நிகழ்ச்சியை இல்லை ஒரு பந்தாவை நடத்தணும், பெருமையாக நடத்தணும், 4 பேர் பாராட்டணும், இது எல்லாத்தையும் இருக்கிறது. ஏகத்துவ கொள்கையில் உறுதியாக இருக்கிற ஆளுக்கு கூட நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மண்டப திருமணம், ஆடம்பர திருமணம், பெரிய அளவில் நான் என்னுடைய வசதிக்கு நான் 1000 பேருக்கு கொடுப்பேன், என்னுடைய வசதி 2000 பேருக்கு கொடுப்பேன் அப்படின்லாம் சொல்லி பிரம்மாண்டமாக நடத்துவாங்க. அப்போ நம்மளை கூப்பிடும்போது பல முடிஞ்சு வச்சுக்காத, நாளைக்கு இப்படி கண்டித்து பேசுவீங்க. எளிமையான திருமணம்னு பேசுகிறதா இருந்தால் நம்ம அங்கே திங்காமல் இருந்து தான் பேச இயலும். நம்ம சாப்பிட்டு வந்துட்டோம் வைங்களேன், நீங்கள் தின்ட்டு போனீங்கல்ல, இப்போ எங்கே வந்து பேசுகிறீங்க, எளிமையான திருமணம். எளிமையான திருமணம் தான் சிறந்ததுன்னு சொன்னால், இதை நம்ம எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் அப்போ என்ன செய்யக்கூடாது, பெரிய அளவிலான பெரும் செலவு செய்கிற திருமணங்களில் நான் தாவா காலத்தில் இருக்கிறேன், இதெல்லாம் நாங்கள் தவறுன்னு சொல்கிற ஒரு ஆள் நான் வந்தால் சரிப்பட்டு வராதுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், அது சிறந்ததை நீங்கள் செய்யலை, சுண்ணத்தான முறையில் நடந்தால் கூட பெரிய அளவில் நடத்தினார்களே, ஆனால் அது வரதட்சணை கல்யாணத்தில் போய் சாப்பிட்றாங்களாம் இருக்கிறாங்க. தௌஹீத் ஜமாத்தில் சொல்லிக்கொண்டு வரதட்சணை வாங்கி தான் அந்த கல்யாணம் நடத்துகிறான், எங்கள் சொந்தக்காரங்க கல்யாணம் போனோம், மற்றவன் இருந்துட்டு போகிறான், நீங்கள் இருக்க முடியாது. தாய் நீங்கள் அடுத்த ஆள் சொல்லக்கூடிய ஆள். ஒரு நிர்வாகி இருந்தால் கூட அவ்வளோ பெரிய நிர்வாகி இருக்கக்கூடாது, நிர்வாகி இருந்தால் கூட அவ்வளோ பாதிப்பு வராது, தாய் இருந்தால் பாதிக்கும். நீங்கள் மக்களுக்கு நிர்வாகி மார்க்கத்தை எடுத்து சொல்கிற பொறுப்பு அவர் வரல, வரவு சொல்ல பார்ப்பார், நிர்வாகம் பார்ப்பார், தாயிங்கிற சேர்ந்துருந்தால் அவரை பாதிக்கும். தாயாவும் நிர்வாகியாக இருந்தார்னு வைங்க, அப்போ என்ன பாதிக்கும். வெறுமனே நிர்வாகியாக இருந்தால் பாதிக்காத விஷயங்கள்லாம் யாரை பாதிக்கும், உங்களை நிர்வாகி கூட தெரியாது, ஒரு கிளைக்கு நிர்வாகியான்னு மக்களுக்கு தெரியாது, 4 தடவை ஜும்மா கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா மக்களுக்கு பூரா இவர் தான் தலைவருங்க தெரியாதுங்க. ஒரு தலைவராக இருந்தார்னு சொன்னால் ஒரு 10-15 பேர் தான் ஒரு கிளை தலைவர்னு தெரியும். முத்தவள்ளி யாருக்கா தெரியுமா, ஊரில் ஒரு பள்ளியாசல் போனீங்கன்னா அஜர்த்து யாருன்னு தெரியும், ஊரில் 50 பேர் வந்து அஜர்த்துன்னு காட்டுவாங்க. ஜமா தலைவர் யாருன்னு கேட்டால் 50 பேரும் காட்ட மாட்டாங்க, அங்கே ஒரு 4-5 பேர் தான் அவர் தெரியும். அப்போ அந்த மேடையில் ஏற்படக்கூடிய அந்த பிரபலியத்தில் நம்மளை தான் அனைவருக்கும் தெரியக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம். இதை நம்ம என்ன கவனத்தில் வைத்துக்கொண்டு நம்ம இந்த மாதிரி வரதட்சணை கல்யாணத்துக்கு போனால் சரியாக வராது. பெண் வீட்டு விருந்துலாம் போய் கலந்துக்கிறாங்க. தௌஹீத் ஜமாத்தில் பெண் வீட்டு விருந்து, பெண் வீட்டில் தான் விருந்து கொடுக்குறாங்கன்னு தெரிகிறது, அது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று. அதில் போய் என்ன செய்யறாங்க, கலந்து சொந்தம் என்ன செய்யறது, மீற முடியலை. இதெல்லாம் நீ சாதாரண மனுஷன் சொல்லிட்டு போயிடலாம், நீங்கள் சொல்ல முடியுமா? நீங்கள் நாளைக்கு உங்கள் சொல்லுக்கு வெயிட் இல்லாமல் போயிடுவேன். அப்போ இந்த சொல்லு உள்ளத்திலேருந்து வருதுன்னு மக்கள் நினைக்கிற மாதிரி என்ன செய்யணும், கொள்கையில் வளைஞ்சே கொடுத்துடக்கூடாது.
சொந்தமாக இருக்கட்டும், பந்தமாக இருக்கட்டும், நெருக்கமாக இருக்கட்டும், இது நம்முடைய ஒரு செயல்னால நாளைக்கு சத்தியத்தை சொல்வது நம்மளை வந்து பாதிச்சிரும், நம்மளை மழுங்கடை செஞ்சிடும், நமக்கு ஒரு கோழைத்தனத்தை உண்டாக்கிடும். இந்த மாதிரி எல்லாம் வறுமையானால் அது என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நீங்கள் பேசும்போது கவனத்தில் வைக்க வேண்டியது, அவங்களை பேசுறதுக்கு பிறகு கவனத்தில் வைக்க வேண்டியது, பொதுவாக நீங்கள் கவனத்தில் வைக்க வேண்டியது, எல்லாத்தையும் கலந்து உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆடைகள் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ஆடைக்கும் மார்க்கத்தில் தடை இல்லை, வழங்குதா. ஆம்பளை வந்து சட்டையை போடாட்டாலும் பிரச்சனை இல்லை தான், அது ஒரு விஷயம். ஆனால் மக்கள் மத்தியில் சில ட்ரெஸ்ஸுகள் வந்து இவங்க வந்து ஒரு ரவுடிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாகவும், சில ட்ரெஸ்ஸுகள் வந்து ஒரு ஒழுக்கத்தின் அடையாளமாக மக்கள்கிட்ட கருதப்படுது. மக்கள் என்ன செய்ய போக்கிரி மாதிரி இருக்கிறான் அப்படின்னு அப்படிலாம் மார்க்கத்தில் கிடையாது. சகாபாக்களில் ட்ரெஸ்ஸே இல்லாமல் தோல் புஜம்லாம் தெரிஞ்சு அணிஞ்சிருக்கிறாங்க. அந்த ஆடை அந்த காலத்தில் கரெக்டாக இருந்துச்சு. இந்த காலத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டால், நீங்கள் ரொம்ப இறுக்கி பிடிச்ச மாதிரி ஆடையை போட்டிங்கன்னு வைங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிஞ்சிருக்காங்க, மார்க்கத்து தடை இல்லை. இது சில ஆளுக்கு என்ன சொன்னோம்னா அது சொல்லியிருக்கா, ஒழு செய்யும்போது முடியல, ரசூல்லா கையை எடுக்க முடியல, அவ்வளோ பயங்கரமான டைட்டாக உள்ள ட்ரெஸ்ஸை போட்டிருந்தாங்க. அதெல்லாம் தடை கிடையாது, இறுக்கமாக நீங்கள் போடலாம், இடுப்புக்கு மேலே கூட போடலாம், அதெல்லாம் ஒரு மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு மேடையில் நிற்கும் பொழுது ஒரு கண்ணியமான தோற்றம் இருக்கணுமா இல்லையா, அந்த கண்ணியமான தோற்றமாக இது இருக்காது. நின்று பேசக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் சட்டையும் ஆலையும் அப்படி நினச்சிருவாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், கொஞ்சம் ஒரு தொய்வான ஒரு ஆடையாக இருந்தால் ஒரு கண்ணியமாக என்ன செய்வாங்க, கொஞ்சம் லூஸாக இருக்கணும். ரொம்ப இறுக்கி பிடிச்சா அதை வந்து மக்களை வந்து ஏற்றுக்கிற தயாராக இல்லை. அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஆனால் சில ஆளுக்கு வாதம் பண்ணுவாங்க, மார்க்கு தடை இருக்கா, ஹதீஸில் இருக்கா, குர்ஆனில் தடை இருக்கா. அதெல்லாம் குர்ஆனில் தடை கிடையாது. தடை இல்லாதெல்லாம் செய்யணும்னு அவசியமா? தடை இல்லாத அனைத்தையும் செய்யணுமா? தடை இல்லைன்னு சொன்னால் அதனுடைய விளைவை பார்த்து நம்ம தவிர்த்துக்களை தானே செய்யலாம். மண்ணு திங்கிறதுக்கு தடை இல்லை தான், மண்ணு திங்க குர்ஆனில் ஹதீஸில் இருக்குதா? இல்லை. திம்பமா தடை இல்லைங்கிறது என்ன செய்யக்கூடாது, நம்ம சொல்லிடக்கூடாது. தடை இல்லை தான். ஆனால் தடை இல்லாத சில விஷயங்கள் கூட ஒரு பாரதூரமான ஒரு நம் தாயிகள்கிட்ட நீங்கள் செய்தியை சொல்லும் போது இந்த ஒரு எண்ணம் மனசில் உட்கார்ந்தா அவன் கேட்க மாட்டான், சட்டை சட்டை அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கிறாங்க. எப்படி தாயை ஏற்றுக்கிறது, உங்களுக்கு இருக்கமா ஜீன்ஸ் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ எந்த விஷயம், எந்த மாதிரியான ஆடைகள் வந்து ஒரு அருவருப்பை உண்டாக்கக்கூடியதாகவும் ஒரு ஒழுக்கம் மற்றவர்களுடைய ஒழுக்கம் இல்லாமல் நடக்கிறவர்களுடைய ஆடை என்று கருதப்படுகிறதோ அதை தவிர்த்து விட்டு நம்ம அதை இல்லாமல் கண்ணியமான ஆடையை போட்டுக்க நல்லது. சுப்ஹானக்கல்லாஹ்.